ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்கீங்க இப்போ? Psalms 101:2 says, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள். இப்போ திருப்பி கேட்க போறேன், எவ்வளோ பேர் மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வந்திருக்கீங்க? ஹல்லேலூயா. லெட்ஸ் ஆல் ஸ்டாண்ட் அப். நம்ம எல்லாம் எந்திரிச்சு இப்போ ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ண போறோம். லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். ஏசப்பா, உங்க இந்த நேரத்துக்காக நன்றி ஏசப்பா. கொஞ்சம் கூட ஏசப்பா உங்க பிரசன்னத்துக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பிரசன்னத்தால் நிரப்புங்க ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா ஏசப்பா எங்களை மூடி மறைச்சுங்க, நீங்க வெளிப்படுங்க ஏசப்பா. அதே மாதிரி ஏசப்பா இப்போ கூட இப்போ புதுசாக வரவங்க வந்துட்டு இருக்கவங்கலாம் தடையின்றி கரெக்டான நேரத்தில் வந்து சேர உதவி செய்யுங்க. எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்தணும், எந்த ஒரு தடையும் வரக்கூடாது. The name of Jesus we pray. Amen. வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர். ஆமென். வானமும் பூமியும் அழிந்து போகும், ஆனால் அவரோட வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போகாது. ஆனால் வாக்கு தத்தங்கள் எனக்கு வந்து அதை பார்க்கும்போது வந்து என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு தத்தங்கள்லாம் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம சிச்சுவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ வந்து இதை பற்றி தியானிக்கும் போது எனக்கு என்ன தம்மா தோணுச்சு, எனக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் தோணுச்சு. நம்ம வாக்குத்தத்தங்கள் வந்து நம்ம எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி. எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி ஜீசஸ் சொல்லிடுறாரு, நம்மலாம் வந்து 100 மார்க்ஸ்ன்னு. நம்ம ஆனாலும் எக்ஸாமை குறித்து பயந்துட்டு எக்ஸாம் எழுத போகிறோம். எக்ஸாம் எழுதுனா பார்த்தா இருக்கலே டஃபஸ்ட் பேப்பர் வருது. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம சிச்சுவேஷன்ஸை பார்த்து பயப்படுறோம். ஆனால் ஜீசஸ் ஹஸ் ஆல்ரெடி டோல்ட் த அவுட்கம் ஆஃப் த சிச்சுவேஷன். ரிசல்ட்டை சொல்லிட்டாரு. அதனால் இப்போ வாக்குத்தத்தங்களை வச்சு நம்ம வந்து அதை துதிச்சுட்டு ஆராதிக்க போகிறோம். அதுதான் வந்து கர்த்தர் விரும்புகிறார். சந்தோஷமாக நம்ம வாக்குத்தத்தங்களை ஹல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா அவரோட வாக்குத்தத்தங்கள் எல்லாமே கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்களில் வந்து இப்போ இதே மாதிரி பைபிளில் இஸ்ரவேல் மக்கள் அதே வாக்குத்தத்தங்களில் முறுமுறுத்தாங்க. முறுமுறுத்தா மட்டும் கர்த்தருக்கு பிடிக்காது. அதனால் நம்ம முறுமுறுக்க போகிறதுல அவரை துதிச்சு ஆராதிக்க போகிறோம்.
சொன்ன வார்த்தை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தை. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையை குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. ஹல்லேலூயா. குறித்திட்ட காலத்திலே வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிறைவேறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களும் ஆமே என்று நான் சத்தமாக சொல்லலாமா? பத்தலையே. அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும், சத்தமாக சொல்லலாமா? குறித்திட்ட காலத்தில் எனக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும். ஆமேன். குறித்திட்ட காலம் ஒன்று ஆண்டவர் ஒன்று வச்சுருக்காரு. அந்த குறித்திட்ட காலத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறித்திட்ட காலத்தில் தான் ஆண்டவர் நிறைவேற்றினார். அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவர். சொல்லுங்களேன், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்களேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர். ரொம்ப கம்மியாக சவுண்டாக சொல்கிறீங்களே. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ளவர். ஆமேன். அதே மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கார். மேலான ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? கடைசி நாட்களிலே கம்ப்ளீட் பண்ணுங்க. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். வாலிபர்கள் தரிசனங்களை தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். அந்நாளிலே என் ஊழியக்காரர்களையும் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொல்லியிருக்கேன். எல்லாரும் கண்களை மூடலாமா? ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, இந்த வல்லமையை மேல் ஊற்றுங்கப்பா. இந்த கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்கள் சொல்லிட்டீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தினால தான் வாக்குத்தத்தங்களை நம்ம சுதந்திரிக்க முடியும். ஆமேன். எத்தனை பேர் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி நம்ம கேட்கலாமா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவர் பார்த்து கேளுங்க. ஆண்டவர் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இன்றைக்கு ஆண்டவர் தருகிறதுக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் பேர் கேளுங்க. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நான் வாழ்றது வெறுமையாக வாழக்கூடாது ஆண்டவரே. காலியான பாத்திரமா நான் வாழக்கூடாது ஆண்டவரே. அப்பா, என் பாத்திரம் நிரம்பி வளையட்டாம்ப்பா ஆண்டவரே. அதற்காக தான்ப்பா என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அதற்காக தான்ப்பா என்னை முன்குறித்து இருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்திற்கு ஒரு ஒளியாக என்னை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உலகத்துக்கு ஒரு வெளிச்சமாய் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய ஊழியத்தை செய்கிறதற்கு எங்களுக்கு அந்த அபிஷேகம் வேண்டும் ஆண்டவர். கேளுங்க, ஆண்டவரை பார்த்து கேளுங்க. யாரும் பார்த்து கொண்டு இருக்க வேணாம், வேடிக்கை பார்க்கறதுக்கான நேரம் இல்லை. ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரே நல்லவர். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் உலகத்தின் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் தங்கள் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய ஆவியினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி நம்ம எல்லாரும் கேட்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா.
இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையை ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழி. ஆமென் ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்து. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் ஆமென் இன்றும் ஆண்டவர் செய்கிறதுக்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையுடைய மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. வாஞ்சையோட கேட்கலாமா? நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே. எத்தனை பேர் சொல்றீங்க நீச்சலாலம் கொண்டு போங்க ஆண்டவரே? நீச்சலாலம் கொண்டு சென்று நீங்க செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாலம் கொண்டு போங்கப்பா. நீச்சலாலம் கொண்டு சென்று செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஆமென் ஆமென். அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை. இந்த நாளில் எங்கள் எல்லாரும் கண்களை மூடி கேட்கலாமா? ஊற்றிடுமே அக்கினியை. ஹல்லேலூயா. ஊற்றிடுமே வல்லமையை. நாளில் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக ஆண்டவரே. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியை ஊற்றுவீராக அப்பா. நாங்கள் எல்லாரும் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. நீ உண்மை உள்ள தேவன். ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை. ஆவியினாலே நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி இன்றைக்கு அந்த ஆவியின் வரங்களை பெற்றுக்கொள்வோம். கடைசி நாட்களிலே இந்த ஆவியின் வரங்கள் நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. ஆமென். ஊற்றிடுமே. அந்நிய பாஷை பேச தெரிந்தவர்கள் அந்நிய பாஷையில பேசி வல்லமை தாங்காண்டவரே. வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் அழகிய அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காய் எழும்பிட வல்லமை தாருமே.
அபிஷேகம், கடைசி கால அபிஷேகம், மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. கடைசி கால அபிஷேகம், மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதே, தூய ஆவியால். எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்திடுமே. ஹல்லேலூயா. வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே, அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர் பற்றி சொல்லலாம். அக்கினியா என் மேல இறங்கி விடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே 120 சீஷர்கள் மேல் அறையிலே ஆண்டவருக்காக காத்து கொண்டிருந்தாங்க. அந்த 120 சீஷர்களும் சாதாரணமானவர்கள், மீன் பிடிக்கிறவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், எந்த ஒரு மொழியும் பேச தெரியாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அக்கினி இறங்கின போது சாதாரணமானவர்கள் அசாதாரணமானவர்களாய் மாறினார்கள். பேதுரு எழுந்து பிரசங்கித்த போது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எழுந்து பிரசங்கம் பண்ணும்போது அதே பேர் 3000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. ஆமென். அதுக்கு தான் அந்த அக்கினி ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறாரா? அதுக்கு தான் அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லலாமா? அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக, பெரும் காற்றாக வீசிடுமே. ஆண்டவரே, அந்த அபிஷேகங்கள் வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் பிரசங்கிக்கும் போது 3000 பேர் ரட்சிக்கப்படணும். அக்கினியாய் இந்த இடங்கள் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. நாங்கள் சாதாரணமானவர்கள் அல்லப்பா, நாங்கள் அசாதாரணமானவர்கள் ஆண்டவரே. அதற்காகவே எங்களை அழைத்திருக்கிறீங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்திடுமே, காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்து. எலும்புகளின் பள்ளத்தாக்கில், எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனை அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம். ஆமென். அதிகாரங்களை தாங்கப்பா. எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை காக்கிறேன். ஆமென். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொரு நாளும் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்கினி நாவாக வந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. வல்லமை கடைசியா சொல்லமா? வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. நாம் வரவேற்கிற இந்த ஆவியானவர் நமக்கு இலவசமாய் கிடைத்தவர் அல்ல. நமக்காக ஆண்டவர் ரத்தம் சிந்தி சிலுவையில் நமக்காக நம்முடைய ஜீவனையே கொடுத்து, அதுக்கப்புறம் அவர் பரமேறி இந்த பரிசுத்தாவினர் நமக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு பரிசுத்தாவினர் நமக்கு கொடுத்துருக்கார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவர் நமக்குள்ள செயல்படும் போது
சாத்தியமில்லாத காரியங்கள்லாம் சாத்தியமாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் நமக்கு பெரிய பெற்ற பொக்கிஷம் சொல்றவங்கலாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே, இந்த ஆவியானவரே, இதுதான் எங்களுக்கு தீபம் ஆண்டவரே. நாங்கள் அணிந்து போகாமல் வாழுகிறோம் ஆண்டவரே. இதுதான் எங்களுக்கு தீபம் ஆண்டவரே. நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் அணிந்து போகலாப்பா. இந்த ஆவியானவர் கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் நம்மளை அழைத்திருக்கிறார். இந்த ஆவியானவர் தான் நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். எத்தனையோ தடவை சோர்ந்து போயிருக்கிறோம். நம்ம எல்லாரும் சோர்ந்து போன இருதயத்தோடு வந்திருக்கிறோம். இங்கே எத்தனையோ பேர் இந்த நாளில் சோர்ந்து போய் வந்திருக்கிறீங்க. என் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனைக்கும் என்னைக்கு தீர்வு வரும்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க. பல பாடுகள், வேலை ஸ்தலங்களில் பிரச்சனைகள், என்னோட வாக்குத்தத்தங்கள் எப்பொழுது நிறைவேறும் என்ற சோர்வோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கையில் எந்த ஒரு அற்புதமும் நடக்க மாட்டேங்குது, நான் மட்டும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் எல்லா நாளிலும் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அந்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. உங்களை பலப்படுத்துகிறவர் இந்த ஆவியானவர். இந்த ஆவியானவர் மட்டும்தான் உங்களை பலப்படுத்த முடியும். எந்த மனுஷனாலும் உங்களை பலப்படுத்தவே முடியாது. எந்த மனுஷனாலும் உங்களை பலப்படுத்த முடியாது. எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், நான் கூட இருக்கேன்னு சொல்லலாம், ஆனால் கடைசியில் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த ஆவியானவர் கடைசி பரிந்தும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். முடிவு பரிந்தும் நம்மை நடத்தி அந்த வருகைக்கு உள்ளாக நம்மை சேர்க்கிறவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். எல்லாம் சத்தமா சொல்லலாமா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல, இந்த ஆவியான விலையேற பெற்றவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பேச்சில் என் மூச்சில் நீங்க கலந்துருங்க ஆவியானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்றீங்களா? வாய்களை திறந்து சொல்றீங்களா? நிறைய பேர் மியூட்டா இருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே, என் பேச்சில், என் மூச்சில், என் சொல்லுல, என் செயலில் நீங்க கலந்துருங்கப்பா. ஹல்லேலூயா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர். ஆவியானவரே, விலகாத மேகமே, விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், என்னை விட்டு ஒருபோதும் விலகாதவரே. சொல்லும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த ஜனத்தை மூடுதே. ஆமென். விலகாதவரே, விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். எல்லாம் சத்தமா சொல்ல, ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமை
சொல்லம் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, வலிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பல நேரம் நம்ம ஆராதனைனா பாட்டு பாடுறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். No, it's not the worship which God desires. God, Jesus என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது தான் ஆராதனை, அவருக்கு முதலிடம் கொடுக்கறது தான் ஆராதனை. மார்த்தா மரியா 2 பேர் இருந்தாங்க. அவர் Jesus, when he entered the Martha and Maria's house, மார்த்தா பல காரியம் செஞ்சிட்டு இருந்தா. ஆனால் மரியா வந்து ஒரே காரியம் தான் பண்ணா. ஏசப்பா கிட்டேயே அவர் நேரத்தெல்லாம் முழுமையா அவளுக்கு கொடுத்தா ஏசப்பாக்கு. I just want to ask everyone, நம்ம என்ன பண்றோம் நம்ம நேரத்தில் வச்சுக்கிட்டு? Are we giving to the Lord or are we giving to the world? ஜீசஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, love your Lord your God with all your heart, with all your mind and all your soul. உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு ஆராதிப்பாயாக, அன்பு கூறுவாயகன்னு சொன்னாங்க. அன்பு கூறும்போது நம்ம அவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அது எப்படி அன்பாகும்? நம்ம அதை உணர்ந்துட்டு சொல்லலாமா? ஆராதனை ஏசப்பா, I just want to give it to you only Lord, I don't want to give to anyone else. உணரலாமா? தீர்மானத்தோட சொல்லலாமா? ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஒப்பு கொடுப்போமா? ஏசப்பா, நான்
செலவு பண்ணக்கூடாதுப்பா. மீதி உள்ள காரியத்தை எல்லாத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளப்பா. In the name of Jesus we pray. Amen. Hallelujah. Turn your Bibles to book of Proverbs. உங்களுடைய வேதாகமத்தை நீதிமொழிகளின் புத்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்க. 28வது அதிகாரம், நீதிமொழிகள் 28 20வது வசனம். நீதிமொழிகள் 28 20வது வசனம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். இன்னொரு முறை வாசிக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாத்திரம் தான் வாசிக்கிறேன். அதில் இருக்கிற முதல் பகுதியை மாத்திரம் வாசிக்கிறேன். உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை இல்லை ஆசீர்வாதங்களை பெறுவான். இங்கிலீஷில் வந்து NIV வெர்ஷன் இப்படி சொல்லுது, a faithful person will be richly blessed. will be richly blessed. இன்னொரு வெர்ஷன் ESV வந்து இப்படி சொல்லுது, a faithful man or woman will abound with blessings. blessingsனால நிரம்பி இருப்பானா, ஆசீர்வாதங்களால நிரம்பி இருப்பானா. வாயை திறந்து சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன் ஆசீர்வாதங்களால நிரம்பி இருப்பான். நிரம்பி இருப்பான். இன்னொரு முறை என் கூட சேர்ந்து சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன், a faithful person will abound in blessings. ஆசீர்வாதத்தால நிரம்பி இருப்பான். இன்ஃபேக்ட் ஆசீர்வாதங்களால நிரம்பி இருப்பான். ஆசீர்வாதம் ஒரே ஒரு ஆசீர்வாதத்தினால இல்லை, ஆசீர்வாதங்கள் ப்ளூரல்ல சொல்லியிருக்கு, ஆசீர்வாதங்களால நிரம்பி இருப்பான். Right? This is the blessing of God, right? God is saying that if you are a faithful person, தேவன் சொல்றாரு, நீங்க ஒரு உண்மையுள்ள மனுஷனா இருந்தா நீங்க ஆசீர்வாதங்களால நிரம்பி இருப்பீங்க. அப்போ உண்மையுள்ள மனுஷன் அப்படின்னா யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கொள்ளணும்னா, இங்கிலீஷ்ல வந்து ஈஸியா புரிஞ்சு கொள்றதுக்கு there are many words that are used to define a faithful person. ஒரு உண்மையுள்ள மனுஷனை வந்து உண்மையுள்ள மனுஷன் அப்படின்றத விவரிக்கிறதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல இருக்கு. ட்ரஸ்ட் வர்தி அப்படின்பாங்க, நம்பிக்கைக்குரிய மனுஷன் அப்படின்பாங்க, இல்லை ஒரு லாயல் பர்சன் அப்படின்பாங்க, இல்லாட்டி ஒரு ஆனஸ்ட் பர்சன், பொய் சொல்லாதவன், திருடாதவன். இவங்கெல்லாம் யாரு? தே ஆர் உண்மையுள்ள மனுஷன் அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. தமிழ்ல வந்து டிஃபைன் பண்ணுனா I think the word itself means that, right? உண்மையா இருக்கிற மனுஷன், எதையும் வந்து தப்பு பண்ணாம அப்படியே இருக்கிற மாதிரி சொல்றவனோ, அப்படியே உண்மையா நடந்துக்கிறவன் தான் உண்மையான மனுஷன், ரைட்? இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இன் ஓல்டன் டேஸ் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, இப்போ எங்கே போனாலும் நம்ம ஏதாவது வாங்கணும்னா என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஜிபேயோ ஃபோன்பேயோ அந்த பேயோ இந்த பேயோ எடுத்து உடனே டிரான்சாக்ட் பண்ணிடுறோம், காசை கொடுத்துட்டு வந்துடுறோம் இல்லையா? வி டோன்ட் பே கேஷ். கேஷ் கொடுக்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில வில்லேஜஸில் வந்து இன்னும் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து பெனிட்ரேஷன் இல்லை. மற்ற ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் என்னது தான் நடக்குது? டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் நடக்குது, ஜிபே. அப்படி ஒரு 8, 9, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த டிரான்சாக்ஷன் தட் ஹேப்பன்ஸ் இஸ் வாட்? கேஷ் டிரான்சாக்ஷன் தான். அதனால தான் அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, கேஷ் இஸ் கிங் அப்படின்பாங்க. கேஷ் இஸ் கிங் அப்படின்னு ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். வாட் இஸ் தட்? கேஷ் இஸ் கிங். நீங்கள் கேஷ் இருந்தால் என்னனாலும் செய்யலாம் அப்படின்றது தான் கேஷ் இஸ் கிங் அப்படின்றது. ஸோ தோஸ் டேஸ் நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்கன்னா, ஈவன் டுடே, ரைட், இஃப் யூ கோ டு அ ரெஸ்டாரண்ட், இஃப் யூ கோ டு அ ஃபாஸ்ட் ஃபுட், ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு போனீங்கன்னா முன்னால் யார் இருப்பாங்க? நீங்கள் யார்கிட்ட காசு கொடுத்து நீங்கள் சாப்பிட நினைக்கிறத வாங்கணும்? ஒரு கேஷியர்கிட்ட, ரைட்? ஒரு கேஷியர்கிட்ட காசு கொடுக்கணும், இல்லாட்டி நீங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணணும். இன்றைக்கி நிறைய சிசிடிவிஸ் எல்லாம் போட்டாங்க. ஸோ ஏமாத்துறது ரொம்ப கஷ்டம். அந்த காலத்தில் சிசிடிவியும் கிடையாது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷனும் கிடையாது. ஸோ ஒருத்தர் கடையை ஓப்பன் பண்ணுறாருன்னா, கடையில் கல்லா பெட்டியில் யாரை உட்காந்து வைப்பார்? ஒன்று அவரே வந்து உட்காந்துருப்பாரு, இல்லை அவர் ரொம்ப பிஸியான மனுஷன்னா யாரை உட்காந்து வைப்பார்? ஒரு உண்மையான மனுஷன், ஒரு நம்பிக்கையுள்ள மனுஷனை உட்காந்து வைப்பார். ஸ்டெஃபி அப்பா கையை பிடிக்கிற அப்படி. ஃபினான்ஸில் வந்து தாஜில் கல்லாப்பட்டியில் யாரை உட்காந்து வச்சிருக்கா? அப்படி ரோச்சரனை உட்காந்து வச்சிருக்கா அப்படி, ரைட்? ஸோ உண்மையுள்ள மனுஷனை தான் எங்கே உட்காந்து வைப்பாங்க? அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், இல்லை கேஷ்
ரிலேட்டட் எந்த காரியமாக இருந்தாலும் யாரை உட்காத்தி வைப்பாங்க? யாரை ரொம்ப நம்புகிறாங்களோ, யார் இவன் உண்மை உள்ளவன், இவன் காசை தூக்கிட்டு ஓடி போக மாட்டான், இல்லை கள்ள கணக்கு எழுத மாட்டான் அப்படின்னு யாரை விசுவாசிக்கிறாங்களோ, whom they believe that this fellow is trustworthy, he will not cheat us, he will not write wrong accounts, those are the people they would place in certain positions, right? In certain positions they'll keep a trustworthy person. ஒரு சில பொசிஷன்ல வந்து யாரை உட்காத்தி வைப்பாங்க? உண்மையான மனுஷனை வந்து உட்காத்தி வைப்பாங்க, ரைட்? ஸோ ஈஸியாக தமிழில் புரிஞ்சுக்கணும்னா இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஐ கேன் திங்க் ஆஃப், ரைட்? உண்மையுள்ள மனுஷனுக்கு தேவன் சொல்றாரு பரிபூரண ஆசீர்வாதம். இங்கிலீஷ்ல வந்து இன்னும் ஈஸியா இருக்கு, ரிச் blessings. சொல்லுங்க, richly my God is going to bless. Another version is even beautiful. You're going to abound in blessings, or you're going to overflow. ஒரு ஜக்ல நீங்க தண்ணி ஊத்தி வச்சுட்டு தண்ணி நிரம்பினதுக்கு அப்புறமும் இன்னும் தண்ணி ஊத்திட்டே இருந்தா என்ன ஆகும்? ஓவர்ஃப்ளோ ஆகும் இல்லையா? இட் வில் ஓவர்ஃப்ளோ, isn't it? So overflowing blessings யாருக்கு கொடுக்க போறாரு? ரட்சிக்கப்பட்ட எல்லாத்துக்கும் கொடுக்க போறேன்னு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவர் யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு? ஆண்டவர் வந்து உண்மையுள்ள மனுஷனுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம எந்தெந்த காரியத்துல உண்மையா இருக்கணும்? In what things should we be faithful? In what things does God expect us to be faithful? தேவன் நம்ம எந்தெந்த காரியத்துல நம்ம உண்மையுள்ளவரா இருக்கணும் அப்படின்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அவருடைய இருதயத்துல என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை பண்ணிட்டோம்னா ஈஸியா பிளெஸிங்கை வாங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் இல்லையா? We can easily take the blessings and go, right? So what do God expect? எந்தெந்த காரியத்துல நான் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லுவாரு, அப்பா be faithful or be truthful in things which are relating to me. எனக்குரிய காரியங்கள்ல, தேவனுக்குரிய காரியங்கள்ல நீ உண்மையா இருக்கணும்பா, ரைட்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? தேவனுக்குரிய காரியங்கள்ல, தேவ ராஜ்யத்திற்குரிய காரியங்கள்ல நீ உண்மையா இருக்கணும். ஆமென். இன்னொரு முறை சொல்றேன், தேவனுக்குரிய காரியங்கள்லயும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய காரியங்கள்லயும் நீங்க உண்மையா இருக்கணும். தேவனே வந்து ஒரு மனுஷனை குறித்து வந்து இவன் உண்மை உள்ளவன் சொல்லி ஒரு சாட்சியை சொல்றாரு பாருங்க. என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. Numbers, book of Numbers chapter 12 and 7 says like this. Book of Numbers 12 and 7, என்னாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனம். தேவனே ஒரு மனுஷனை குறித்து இவன் உண்மையுள்ளவன் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சியை கொடுக்கிறாரு. Who is telling? God himself is giving a testimony. Whom is he saying about? He is saying that என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். இன்னொரு முறை வாசிக்கிறேன், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். God is saying that my son, my servant Moses is faithful concerning the things of my house. என்னுடைய வீட்டின் காரியத்துல எல்லாம் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு. இதை வந்து நீங்க ஹீப்ரூஸ்லயும் நீங்க வாசிக்கலாம். எபிரேயரின் புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்திலையும் இதே சாட்சி இருக்கும். மோசேயை குறித்து தேவன் சொல்லியிருப்பாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல. இப்ப யாரை குறித்து பேச போறாங்கன்னா, ஜீசஸ் குறித்து பேசுறாரு. இவரும் யாரு? ஜீசஸும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சோ மோசஸை பத்தி God is giving a testimony. அப்பா, என் வீட்டின் காரியத்துல, என்னுடைய காரியத்துல மோசே ரொம்ப உண்மை உள்ளவன்பா, ரொம்ப உண்மை உள்ளவன். He is so truthful, he is so faithful in things that are relating to me and my kingdom. எப்படி உண்மை உள்ளவன் ஒரு சிம்பிளா சொல்லணும்னா, யாத்திராகமம் புஸ்தகத்துல நீங்க திருப்ப வேண்டாம், நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த புக்ல மோர் தென் ஆல்மோஸ்ட் half of the book or little more than half of the book God talks about நீ ஆர்க் ஆஃப் த கவர்னன்ட்டை நீ எப்படிப்பா கட்டணும், இந்த டேபர்னாக்கில் நீ எப்படி கட்டணும், தேவனுடைய கூடாரத்தை வந்து நீ எப்படி கட்டணும்னு சொல்லி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்பாரு. இது இந்த இடத்துல இருக்கணும், கர்டன் நீ இந்த இடத்துல போடணும், வால் இந்த இடத்துல வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டே போவார். ஆல்மோஸ்ட் half the book, பாதி புக்கு எதை பத்தி இருக்கு?
தேவனுடைய கூடாரம் எப்படி இருக்கணும், the tabernacle of God, how you need to construct and build the tabernacle of God, how you need to keep the tabernacle of God என்றத தேவன் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போவார். ஆனா நீங்க நிறைய இடத்துல லாஸ்ட்ல நீங்க வாசிக்கலாம், தேவன் கட்டளையிட்டபடியே யார் செஞ்சா? மோசே செஞ்சா. எப்படி? தேவன் என்ன சொன்னாரோ, இன்ஃபேக்ட் த ரைட் வேர்ட் இஸ், தேவன் கற்பித்தபடியே மோசே ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்றிட்டே வந்தான். எப்படி? தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே ஃபாலோ பண்ணான். வாட் எவர் மை காட் செட், இது 3 இன்ச்சு தான் இருக்கணும்னா அது 3 இன்ச் தான், கரெக்டாக ஃபாலோ பண்ணான். இதே மாதிரி நோவான்னு ஒரு மனுஷன் இருந்தான் இல்லையா? நோவான்ற ஒரு மனுஷனுக்கு மழையே இல்லாத காலத்துல ஆண்டவர் வந்து நோவாட்ட வந்து பேசுறாரப்பா, நோவாஸ் ஆர்க் அப்படின்பாங்கல்ல, ஒரு பெரிய ஆர்க்கை நீ கட்டு, தமிழ்ல வந்து ஒரு பெரிய பேழையை கட்டு அண்டு சொல்லி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுப்பாரு. அது இவ்வளோ பெருசா இருக்கணும், இவ்வளோ வீதியா இருக்கணும், அதுக்குள்ள எத்தனை சேம்பர்ஸ் இருக்கணும், எத்தனை லேயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் சொல்லுவார் ஆண்டவர். நோவா வந்து வேத வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, the people who research Bible know what they say is that it would have taken easily nothing less than 50 to 75 years for him to build that ark. அந்த ஆர்க் கம்ப்ளீட் பண்றதுக்கு, அந்த பேழையை கட்டி முடிக்கிறதுக்கு நோவாக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்குமா? ஆல்மோஸ்ட் 50 to 75 வருஷம் ஆயிருக்குமா. ஆனா இந்த 50 வருஷமோ இந்த 75 வருஷமோ அவன் மழையை இதுக்கு முன்னாடியும் பார்த்ததில்லை, அவன் கட்டும் போதும் பார்த்ததில்லை. ஆனா தேவன் சொன்னாருன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அவன் சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சான். என்னது? சொன்னதெல்லாம் அப்படியே செஞ்சான். அந்த வழியில பார்த்துட்டு போறவன்லாம் என்ன சொல்லியிருப்பான்? பாரு லூசு கட்டிட்டு இருக்குது அப்படின்பான். ஏண்டா தண்ணியே பார்த்ததில்லை, நம்மலாம் மழையே பார்த்ததில்லை, எதுக்குறா இதை போய் கட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய பேர் திட்டிட்டு போயிருப்பான். இதுல வந்து இவர் வேற பிரசங்கம் பண்ணுவாரு, இந்த மாதிரி வெள்ளம் வரப்போகுதுரா, நீங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுங்க அப்படின்லாம் சொல்லி இவர் பிரசங்கம் பண்ணாரு. ஒருத்தர் ரட்சிக்கப்படல. ஆனா அவன் வந்து தேவன் என்ன சொன்னாரோ அப்படியே கீழ்ப்படிஞ்சு, உண்மையா கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணான்? he constructed that ark. அந்த பேழையை அப்படியே கட்டிட்டு வந்தான். எத்தனை வருஷம்? 50 to 75 வருஷம் வரைக்கும் ஆயிருக்கும் அப்படின்றாங்க. தேவன் சொன்ன காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படியணும். சொல்லுங்க, தேவன் சொல்ற காரியத்துக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருக்கணும். அந்த காரியத்துல கண்டிப்பா உண்மையா இருக்கணும். எதுல உண்மையா இருக்கணும்? அவர் சொல்கிற காரியத்துல நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சு உண்மையா இருப்பேன். ஆமென். தானியேல பாத்தீங்கன்னா, 2வது காரியம், தானியேல பாத்தீங்கன்னா அவன் வந்து 3 வேளை தேவனை நோக்கி ஜெபம் பண்ணான். he sought the face of the Lord 3 times. தேவனுக்கு நேரா நோக்கி எருசலேம் அந்த விண்டோ எல்லாம் திறந்து வச்சுட்டு he is praying unto God 3 times. 3 வேளை ஜெபம் பண்ணான் சார். 3 வேளை ஜெபம் பண்ணான், விடாம ஜெபம் பண்ணான். 3 வேளையும் கண்டிப்பா அவனுக்கு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்ன பண்ணான்? காலையில, மத்தியானம், சாயங்காலம், ராத்திரி 3 வேளை என்ன பண்ணுவான்? ஜெபம் பண்ணான். அதுல அவன் உண்மையா இருந்தான். அதுல என்ன இருந்தான்? உண்மையா இருந்தான். he decided to allocate specific time for prayer. நான் ஜெபம் பண்றதுக்கு இந்த டைம் நான் அலோகேட் பண்ணியிருக்கிறேன், நான் இந்த டைம்ல என்னதான் ஆனாலும் நான் அந்த டைம்ல ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட் எடுத்துக்கிட்டான், ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கிட்டான். he continuously followed and sticked on to it. அது அப்படியே தொடர்ந்து செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தான். அது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, அப்படியே செஞ்சுட்டு இருந்தான். இன்னைக்கு நம்மளும் ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறோம், ரைட்? வி டேக் கமிட்மெண்ட் தட் நான் தினமும் ஜெபம் பண்ணுவோம், நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கமிட்மெண்ட் எடுக்கிறோம். ஆனால் ஒரு நாள் 6 மணிக்கு எழும்பும்போது 6 மணி ஜெபம் நடக்குது. ஒரு நாள் 8 மணிக்கு எழும்பும்போது 8 மணி ஜெபம் நடக்குது. ஒரு நாள் 10 மணி எழும்பும்போது, லீவுன்னொன்னா 10 மணிக்கு எழும்புறோம் இல்லையா? ஒரு சில பேர் 10 மணிக்கு எழும்பும்போது 10 மணி ஜெபம் மிஸ் ஆயிடுது. பாருங்க, என்ன ஆயிடுது? ஜெபம் மிஸ் ஆயிடுது. ஏன்னா நமக்கு டைம் இல்லை, சமையல் பண்ண போயிடணும், இல்லை வேற ஏதாவது குக்கிங், இல்லை வேற ஏதாவது வேலை வந்துடுது, பிள்ளைங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கணும், எக்ஸாம் வந்துடுது. when we don't allocate a specific time for God, நம்ம தேவனுக்கு நான் 6 to 6:30 வரைக்கும் வாட் எவர் ஹேப்பன்ஸ் நான் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா you will be able to do it, right? நீங்க தானியேல போல நான் 3 வேளையும் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க தீர்மானிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க. மேக் a decision, make a commitment. what is feasible, உங்களால எது செய்ய முடியுமோ அதை நீங்க தீர்மானம் செஞ்சு ஆண்டவர் இடத்துல ஒரு நீங்க கமிட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, நான் இதை எப்படியும் செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன், நான் ஒரு பலவீனமானவன் தான், எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க.
அது 5 o'clock இருக்கட்டும், இல்லை காலையில் 6 o'clock இருக்கட்டும், வாட் எவர் டைம் இட் இஸ், ரைட்? இஃப் யூ சே 6 o'clock ஐ வில் வேக் அப் அண்ட் ப்ரே, நீங்கள் காலையில் 5 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து படுத்தா கூட 6 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பி நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணணும், ரைட்? தட்ஸ் ஹவு யூ ஷுட் ஃபிக்ஸ் அ டைம் ஃபார் காட். தானியேல் வந்து he did that, right? he followed that. அதில் உண்மையாக இருந்தான். எதில் உண்மையாக இருந்தான்? ஜெபம் பண்ணுவதில் உண்மையாக இருந்தான். ஜெபம் பண்ணுறதுல உண்மையாக இருந்தான். பைபிள் இன்ஃபேக்ட் சேஸ் தட் இன் Daniel chapter 6, தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து, ஒரு பத்திரத்துக்கு கையெழுத்து போடுறாரு. அங்க இருக்கிற ராஜா வந்து அங்க இருக்கிற எல்லாருடைய பேச்சையும் கேட்டுட்டு ஒரு கையெழுத்து போடுறாரு. என்னன்னா, இந்த ஊர்ல எவனும் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்படியே ஜெபம் பண்ணா கூட யாரை பார்த்து ஜெபம் பண்ணணும்? ராஜாவை பார்த்து தான் தொழுது கொள்ளணும், ரைட்? ராஜாவை பார்த்து தான் தொழுது கொள்ளணும்னு சொல்லி ஒரு லா பாஸ் பண்றாரு. அதை தெரிஞ்சிருந்ததுக்கு அப்புறமும் பைபிள் கிளியரா சொல்லுது, கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், இன்னொரு முறை வாசிக்கிறேன் 6:10, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு, எந்த பத்திரத்துக்கு? வேற யாரையும் தொழுது கொள்ளக்கூடாது, ராஜாவை தான் தொழுது கொள்ளணும் அப்படின்னு அந்த பத்திரத்துக்கு, அந்த லாக்கு கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும், இன் ஸ்பைட் ஆஃப் நோயிங் தட் தேர் இஸ் a law that is passed saying that you should not pray to anybody else, you should not bring the petition to anybody else except king. In spite of knowing that, அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்தபடியே செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தலாம். ஆமென். நோ மேட்டர் வாட், ராஜாவே ஒரு ரூல் பாஸ் பண்ணிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் எனக்கு தேவனோடு ஒரு டைமை நான் அலோகேட் பண்ணியிருக்கேன், அதை செய்வேன், ரைட்? அதை நான் செய்வேன். உங்களுக்கு ராஜாலாம் பாஸ் பண்ணி உங்களை வந்து ஜெபம் பண்ணாமலாம் ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. இந்தியாவில் அது நடக்க போகிறதில்ல, ரைட்? நீங்கள் அதை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நீங்களே உங்களுக்கு ராஜாவாக இருந்து என்ன பண்ணிடுறீங்க? நைட்டெல்லாம் படம் பார்த்துட்டு, நைட்டெல்லாம் எதாவது ஒன்று பண்ணிட்டு 4 மணி 5 மணிக்கு தூங்குறது, அதுக்கப்புறம் காலையில் எழும்ப முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, ரைட்? இட் ஷுட் நாட் பி லைக் தட். மேக் அ கமிட்மெண்ட் டு காட், ரைட்? ஜெபம் பண்ணுறதுல உண்மையாக இருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவனுக்குரிய காரியங்களில் உண்மையாக இருக்கணும். அதில் எந்த தேவனுக்குரிய காரியங்களில் உண்மையாக இருக்கணும்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? தேவன் சொல்லுகிற காரியத்தில் உண்மையாக கீழ்ப்படிஞ்சு அதன்படியே நடக்கணும். ரெண்டாவது வந்து தேவனுக்கென்று நம்ம ஒரு டைம் அலோகேட் பண்ணி ஜெபம் பண்ற காரியத்துல எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். மூணாவது வந்து டேவிடை பத்தி நீங்க பார்க்கலாம். யூ கேன் ரீட் இன் Psalm chapter 55 verse 17. சங்கீதத்தின் புத்தகம் 55வது அதிகாரம் 17வது வசனம். chapter 55 verse 17 says like this. வாசிக்கிறேன், தமிழ்ல வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இங்க தாவீது என்ன சொல்றான்னா, what is David saying? David is saying that I will meditate on the word of God 3 times, morning, noon and evening. அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி, தியானம்னா வாசிக்கிறது இல்லை, ரைட்? தியானம், மெடிடேட், ரைட்? தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்தில் நம்ம உண்மையா இருக்கணும். தேவனை நோக்கி நம்ம ஜெபம் பண்ற காரியத்தில் உண்மையா இருக்கணும். அவருடைய வார்த்தையை தியானிக்கிற காரியத்தில் என்னவா இருக்கணும்? நம்ம உண்மையா இருக்கணும், ரைட்? we have to spend time to read the word. இன்னைக்கு நான் வந்து ஒரு எவ்ரிடே நான் வந்து ஒரு சாப்டர் படிக்கணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட் எடுத்ததுனால சும்மா அப்படியே ஒரு சாப்டர் ஃபாஸ்ட்டாக வாசிச்சுட்டு, இல்லை ஆடியோ பைபிளில் 2x போட்டு ஃபாஸ்ட்டாக ஓட விட்டுட்டு முடிச்சுட்டு போகிற மாதிரி பண்ணக்கூடாது, ரைட்? தட்ஸ் வை பைபிள் சேஸ் யூ ஹாவ் டு மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் டே அண்ட் நைட். சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் கூட அது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை அனுதினமும் இரவும் பகலும் என்ன பண்ணணும்? தியானமாக இருக்கணுமா? இரவும் பகலும்
தியானமா இருக்கணும். அவன் தான் பாக்கியவான். அவன் யாரு? பாக்கியவான். இரவும் பகலும் தியானம் பண்ணும். ஒரு வார்த்தையை படிச்சோம்னா அதை வந்து ரிப்பீட்டடா யோசிச்சு அந்த வார்த்தையை நம்ம யோசிச்சு அதை கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஆண்டவரே, இந்த வசனத்தை படிச்சுமே, இந்த வசனம் மூலமா என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லி நாள் முழுவதும் அந்த வசனத்தை அப்படியே தியானிச்சுட்டே இருக்கணும். ரிப்பீட்டடா எப்படி ஒரு கவு சூ பண்ணிட்டே இருக்குமோ, ஒரு மாடு அசை போட்டுட்டே இருக்குமோ, அதே போல அந்த வார்த்தையை திருப்பி 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 நாள் முழுவதும் அதை யோசிச்சுட்டே இருக்கணும். ஸோ மெடிடேட் பண்றதுல என்னவா இருக்கணும்? நம்ம we should be faithful in meditating, we should be faithful in praying, we should be faithful in following Christ. ஃபர்ஸ்ட் என்னது? தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதில் நம்ம உண்மையா இருக்கணும். ரெண்டாவது, ஜெபிக்கிற காரியத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மூணாவது, தியானிக்கிற காரியத்துல எப்பெல்லாம் தியானிக்கணும்? அந்தி, சந்தி, மத்தியானம். வேலை பார்க்குறவங்களுக்கு முடியாது, பட் whenever you can, you should still meditate the word of God. Yeah. And the last thing na first point, last thing message last thing கிடையாது. Right? Last thing is that tithes and offerings, when it comes to giving to God, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எப்படி? தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அது தசம பாகமோ இல்ல காணிக்கையோ, அந்த காரியத்துல மனசார கொடுக்கணும். இன்ஃபேக்ட் பைபிள்ல வந்து தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி, என்னை நீ டெஸ்ட் பண்ணி பாருப்பா, இந்த காரியத்துல நீ என்ன சோதிச்சு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்துல சொல்றாருன்னா அது இந்த காரியத்துல மாத்திரம் தான். மல்கியா புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என் ஆலயத்தில், மல்கியா 3:10, Malachi chapter 3 verse 10 says so. Malgiya chapter 3 and 10, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனோவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். ஆண்டவரே சொல்றாரு, அப்பா நீ என்ன சோதிச்சு பாரு, நீ என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல உண்மையா இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிச்சிட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, ரெண்டாவது நான் எதுல உண்மையா இருக்கணும்? தேவனுக்குரிய காரியங்கள்ல நான் உண்மையா இருக்கணும்னு சொன்னீங்க, சரி, வேற எந்த காரியத்துல நான் உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டாவது காரியம் வந்து தேவன் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள்ல நம்ம உண்மையா இருக்கணும். We should be faithful in the responsibilities that God has given. தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு. அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நம்ம உண்மையுள்ளவர்களா இருக்கணும். நமக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கல, whatever responsibilities that God has given to us, be faithful to fulfill, to complete the responsibilities that God has given. அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நீங்க உண்மையுள்ளவர்களா இருங்க. ரைட்? வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது அவங்களுடைய பொறுப்பு. வேலைக்கு கரெக்டாக டைமுக்கு போயிட்டு வர்றதுன்றது ஒரு பொறுப்பு. ரைட்? அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களுக்கு வீட்டின் காரியத்தை பார்த்து கொள்ளணுன்றது அவங்களுடைய பொறுப்பு. ரைட்? பேரண்ட்ஸுக்கு என்ன பொறுப்பு? பேரண்ட்ஸ், மதர் அண்ட் ஃபாதர் போத் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த சில்ட்ரன். ரைட்? தகப்பனும் தாயும் சேர்ந்து பிள்ளைகளை எப்படி நல்லா பார்த்து பராமரிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? It is the responsibility of the father and mother. It is the responsibility of parents, right? So each one of us, we have responsibility. சின்ன பிள்ளைக்கு ஒரு பொறுப்பும் கிடையாதானா? சின்ன பிள்ளைக்கும் பொறுப்பு இருக்கு. என்னது? சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீ ஸ்கூலுக்கு போகும்போது நீ படிக்க வேண்டியது, நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு? பிள்ளைங்களுடைய பொறுப்பு. ரைட்? We are all grown up. We all have been given some or the other responsibilities. நம் எல்லோருக்கும் தேவன் ஒன்னு இல்லைன்னா இன்னொரு ரெஸ்பான்சிபிலிட்டியா கொடுத்திருக்கிறார். ஒன்னு அது தேவனிடத்துல இருந்து வந்திருக்கும், இல்ல நம்ம பேரண்ட்ஸ் இடத்துல இருந்து வந்திருக்கும், இல்ல நம்ம ஒர்க் பிளேஸ்ல ஒரு மேனேஜர் நமக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்திருப்பாங்க, இல்ல we have only owned a responsibility. ரைட்? நம்மளே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்து செய்யறவங்களா கூட இருப்போம். ரைட்? We see that
Daniel was so faithful in fulfilling the responsibilities. தானியேல் என்கிற ஒரு மனுஷன் வந்து தேவன் கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லாட்டி அவங்களுடைய ராஜா அவனுக்கு கொடுத்த எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவனா இருந்தான்னு சொல்லி வேதம் சொல்கிறது. தானியேல் அதே 6வது அதிகாரம், தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, நான் தமிழ்ல வாசிக்கிறேன். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 6 and verse 4 says like this. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. எப்படி? நம்ம ஒரு வேலையில ஒரு காரியத்தை கொடுத்து நமக்கு செய்ய சொன்னாங்கன்னா, நம்ம மேனேஜர் அதை பார்த்தாலே அதுல 25 மிஸ்டேக் மினிமம் கண்டுபிடிப்பார், ரைட்? இல்லாட்டி நீங்க வந்து ஒரு குக்கிங், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து நீங்கள் ஒரு குக்கிங் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுப்பீங்கன்னா, நீங்கள் டெய்லி பண்ணுற டிஷ்ஷு தான், அதுலேயே வந்து ஈஸியாக ஒரு 10 தப்பு கண்டுபிடிப்பாங்க. மொத்தமே 10 இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்கும், அதில் 10 தப்பு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், ரைட்? ஆனால் தானியேலுக்கு வந்து ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பெரிய ஆட்களும் வந்து இவன் என்னடா தப்பு பண்ணியிருக்கான், எப்படியாவது இவனை மாட்டி விட்டுறலான்னு சொல்லி ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து they are trying to find at least one mistake. யாருக்கு அகெயின்ஸ்டா? யாருக்கு அகெயின்ஸ்டா? டேனியல்ட்டு எப்படியாவது ஒரு மிஸ்டேக்கை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா they were not able to find even a single mistake. ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாது இருந்தது. they were not able to find even a single mistake. அதுக்கு ரீசன் என்ன? அதை தொடர்ந்து வாசிங்கன்னா, அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமந்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அவன் எப்படி இருந்தான்? அவன் ஃபெய்த்ஃபுல்லா இருந்தான் சார். அவன் 9 to 5 ஷிஃப்ட்னா 9 to 5 ஆஃபீஸில் தான் இருந்தான். 4 மணிக்கே காஃபி குடிக்க போயிட்டு அப்படியே எஸ்கேப் பார்ட்டி கிடையாது அவன், ரைட்? டுடே the states in the south, right, we are all facing a crisis. இந்த southern states இருக்கிற கர்நாடகாவாகட்டும், இல்லை ஐ டோன்ட் நோ மச் அபவுட் ஆந்திரா, பட் கர்நாடகா ஆகட்டும், இல்லை தமிழ்நாடு ஆகட்டும், இல்லை கேரளா ஆகட்டும், இந்த ஸ்டேட்ஸ்லாம் நம்ம ரொம்ப லெத்தார்ஜிக்காக ஆனதுனால நம்மளுடைய மக்கள்லாம் வந்து ரொம்ப லைட் பேக் ஆட்டிடியூட இருக்கிறதுனால நம்மளே ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணும்னா, ரைட், நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? நம்ம ஆட்களுக்கு கொடுக்கறது இல்லை, ரைட்? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி இல்லை ஒரு பிளம்பிங் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு இன்டீரியர் ஒர்க்காக இருக்கட்டும், வாட் எவர் ஒர்க், ரைட்? யூ லுக் அட் எனி ஒர்க் டுடே. ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னா, நம்ம ஆட்கள் வந்து 9 மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு ஒரு மேஸ்திரி இல்லை தூக்கி சுமக்கிறது என்ன சொல்லுவாங்க, ஹெல்பர்ஸ், ரைட்? சித்தாள், அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு ஒரு வேலைக்கு வச்சிங்கன்னா, நம்ம ஆட்களை வச்சிங்கன்னா 9 மணினா 9 மணிக்கு ஷார்ப்பாக வந்துடுவாங்க. வந்துட்டு அப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட் பொட்டலத்தை திறந்து சாப்பிடுவான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவி வரும்போது 9:30 ஆகிடும். 9:30லேருந்து 10:45 11 வரைக்கும் வேலை பார்க்குறான். அப்புறம் ஒரு காஃபி பிரேக் எடுப்பான், ஒரு அரை மணிக்கு ஒரு 3/4 மணிக்கு ஒரு காஃபி பிரேக் எடுப்பான். காஃபி பிரேக் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரம் வேலை பார்ப்பான். 1 o'clock லஞ்ச் பிரேக், 1 to 2 லஞ்ச் பிரேக் சாருக்கு. 6 மணிக்கு தான் லாக் அவுட்னா சார் 5 மணிக்கே காலை கழுவிடுவார். 5 மணிக்கே காலை கழுவிடுவாங்க. ஏன்? இல்லை சார் எனக்கு பஸ்ஸு கிடைக்காது. எப்பா நீ 6 மணி வரைக்கும் நான் உனக்கு பே பண்ணுறேன்னா பஸ்ஸு கிடைக்காது சார், போகணும் அப்படின்றான். ஆனால் இதே இது there are some other state people, right? மற்ற ஸ்டேட் பீப்புள், மாநில பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா 9 to 6னா அவன் நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை பார்த்து நான் வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன், எனக்கு டபுளாக கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறான். நமக்கும் வேலை முடிஞ்சால் போதும்னு இருக்கு, ரைட்? We should be faithful in the responsibilities that God has given, right? தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோ இல்லை இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அது என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தாலும், அது என்ன பொறுப்பாக இருந்தாலும் அதை உண்மையாக செய்யணும். சொல்லுங்க, அதை உண்மையாக செய்யணும். டோன்ட் ஃபைண்ட் ரீசன்ஸ் ஃபார் நாட் டூயிங்.
என் ஃப்ரெண்டு சரியா பண்ணலைங்க, என் கொலீக் என் கூட தான் வேலை பார்க்குறான், அவன் சரியா பண்ணல, நான் எதுக்கு சார் நான் கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட்? அவன் வேலை பார்க்குறானோ இல்லையோ, நீ வேலை பார்ப்பா, ஒன்ன ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். ரைட்? மை காட் இஸ் வாட்சிங் யூ, மை காட் இஸ் வாட்சிங் யூ. நீ வந்து உன் மேனேஜருக்கு கணக்கு கொடுக்குறியோ இல்லையோ, நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் அக்கவுண்ட் டு மை காட், பிகாஸ் மை காட் இஸ் வாட்சிங் and he expects you to be faithful. இது என்ன அநியாயமா இருக்கு? why should I be faithful? எப்படி ஆண்டவர் என்ன இப்படி எதிர்பார்க்கலாம்? 100 பேர் வேலை பார்க்குறான் என் ஆஃபீஸில், 99 பேரும் சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறான். ஆண்டவர் ஏன் என்ன இப்படி எதிர்பார்க்குறாருன்னா, மை காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. நீ அவரை சேவிக்கிறதுனால, நீ அவரை நம்புறதுனால, நீ அவருடைய பிள்ளையா இருக்கிறதுனால நீயும் எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவனா. ரைட்? லாபான் அப்புறம் யாக்கோபுடைய ஸ்டோரி நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரைட்? யாக்கோபு வந்து ஓடி போய் அவனுடைய உயிரை காத்து கொள்ளுகிறதுக்காக ஒரு சுச்சுவேஷனில் ஓடி போய் லாபான்கிட்ட போய் அடைக்கலமாக இருக்கிறான். லாபான் வந்து he goes and joins as a servant. அவனுடைய சொந்தக்காரனாக இருந்தால் கூட லாபான்கிட்ட போய் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணுறான். he goes and reports into Laban and says that, oh, I will work for you அப்படின்னு சொல்லி he reports. Right? And the Laban gives some work to him and he is taking care of it. Right? அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டே வரான். Bible says that then he obviously marries both the daughters of Laban. லாபானுடைய 2 பிள்ளைகளையும் வந்தான் கல்யாணம் முடிச்சுக்கிறான். Bible says, in fact Jacob says that, அவனே யாக்கோபே வாயை திறந்து சொல்லுவான், உங்க அப்பா அவங்க சில்ட்ரன்ட்ட பேசும்போது, கல்யாணத்துக்கு அப்புறம் பேசும்போது சொல்லுவான், உங்க அப்பா கிட்ட நான் 20 வருஷம் வேலை பார்த்துட்டேன். எத்தனை வருஷம்? 20 வருஷம் வேலை பார்த்துட்டேன். இந்த 20 வருஷத்துல என் சேலரியை 10 தடவை மாத்திட்டான் அவன். யாரும் உங்க அப்பா 10 தடவை மாத்திட்டான். 10 தடவை மாத்திட்டான்னா 10 தடவை ஏத்தி கொடுத்தான்னு இருக்காது. மோஸ்ட்லி somehow he has made some adjustment to keep it low. ரைட்? எப்படியாவது குறைச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ரீசனை கண்டுபிடிச்சு 10 தடவை அவனுடைய சேலரியை மாத்திருக்கிறான். He has reduced my salary so many times, or he has changed my salary 10 times. அப்படி இருந்தும் யாக்கோபு எப்படி வேலை பண்ணானா, உண்மையாக வேலை பார்த்தான். யாக்கோபு உண்மையாக வேலை பார்த்தான். அப்படி உண்மையாக வேலை பார்த்ததுனால லாபானுடைய வாயிலே ஒரு முறை, நான் விட்டுட்டு கிளம்புறேன், ஐ எம் கோயிங் டு மை ஹோம் டவுன், என்னை விட்டுருங்கப்பா, நான் என் மக்கள் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபு சொல்லும்போது லாபானே ஒரு முறை சொல்லுவான். ஆதியாகமம் 30:27 இது லாபான் சொல்றாரு பாருங்க. அப்பொழுது லாபான், ஆதியாகமம் 30வது அதிகாரம் 27வது வசனம், புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 30 and verse 27. லாபான் is saying, அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே ஆனால் நீ இருன்னு யாருக்கு சொல்ற? அப்படி நீ இருன்னு யாருக்கு சொல்றாங்க? லாபான் யாருக்கு சொல்றாரு? தன்னுடைய பெண்களுக்கு சொல்ல, தன்னுடைய டாட்டர்ஸுக்கு சொல்ல, தன்னுடைய சன்னின்லா ஜேக்கப்புக்கு சொல்றாரு, யாக்கோபே நீ விட்டு போயிடாதப்பா, நீ இங்கே இரு, நீ இரு, உன் நிமித்தம், இன்னொரு முறை வாசிங்க அத, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். யார் சொல்றாங்க? ஒரு மாஸ்டர் வந்து ஒரு சர்வெண்ட்டை பார்த்து சொல்றாரு, எப்பா உன்னாலதான் எனக்கு ஆசீர்வாதம். யாரால ஆசீர்வாதம்? உன்னாலதான்ப்பா ஆசீர்வாதம். வேலையை விட்டு போகும்போது எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க. ரைட்? இருக்கிறது வரைக்கும் ஒருத்தனும் மயக்கிறது இல்லை. யாக்கோபு சொல்றான் லாபான்ட்ட, நான் கிளம்பி போறேன்னு சொல்லும் போது தான், பேப்பரை போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு மனுஷனுக்கு எங்க வேலையில் என்ன கிடைக்கும் மதிப்பு. நீங்க என்னமா வேலை பார்ப்பீங்க அப்படின்னு பேசுறது எப்போ பேசுவாங்க? நீங்க உண்மையா 40 வருஷம் வேலை பார்த்தாலும் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை வராது மேனேஜர் வாயிலிருந்து. ஆனா விட்டுட்டு போறேன்னு சொன்ன உடனே அவன் உண்மையாவே இருதயத்திலேருந்து என்ன சொல்றான்? லாபான், அப்பா உன்னாலதான்ப்பா எனக்கு ஆசீர்வாதம். நான் இன்னைக்கு இவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறேன்னா அது உன்னாலதான். அதுக்கு ப்ரூஃப் என்னன்னா, யாக்கோபு கிளம்பி போகும்போது அவன் சொல்லுவான், அப்பா நான் வெறுங்கையா கிளம்பி வந்தேன், இன்னைக்கு எனக்கு என்ன இருக்கு? 2 பரிவாரம் இருக்கு சார், 2 பரிவாரம் இருக்கு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான்? அவன் உண்மையாக வேலை பார்த்துருக்கான். மாஸ்டர் வந்து அவன் வேலை பார்க்குற மேனேஜர் வந்து ஒருவேளை அவனுடைய சம்பளத்தை கூட்டி கொடுக்காம ஏமாத்தி 10 தடவை அவனுடைய சேலரியை மாற்றினா கூட
அவனுடைய உண்மை குறைஞ்சு போவே இல்லை சார். அவனுடைய உண்மை என்ன? குறைஞ்சு போவே இல்லை. எனக்கு 10,000 கிடைக்கும்போது இவ்வளோ உண்மை இருந்துச்சுன்னா 50,000 கிடைக்கும்போது இவ்வளோ உண்மையாக மாறிடாது. நீ 10,000ல் எவ்வளோ உண்மையாக இருக்கியோ 50,000த்துலேயும் அவ்வளோ உண்மையாக தான் இருப்பேன். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருப்பா, அப்போ தான் நீ அநேகத்துலேயும் உண்மையாக இருப்ப. ரைட்? இஃப் யூ ஆர் நாட் ஃபெய்த்ஃபுல் ஆன் ஸ்மால் திங்ஸ், லிட்டில் திங்ஸ், you can never be faithful in the bigger responsibilities that my God gives. Right? So it is important that we be faithful even in little things, even in all the responsibilities that God gives. தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு பொறுப்புகள்லையும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும். தாவீது பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ரைட்? தேவன் சொல்றாரு, இவன் என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். ஆனால் David also had his tough times in his life, right? David also had temptations that he has to grow through. தாவீது வந்து ஒரு ஷெப்பர்ட் பாயாக இருந்தாலும், ஷெப்பர்ட் பாயிலிருந்து க்ரோ ஆகி ஒரு ஷெப்பர்ட் பாய்க்கு என்னது, ஒரு மெய்ப்பனாக இருந்தாலும் மெய்ப்பன்லேருந்து ராஜாவாக மாறினான் ஒரு பீரியட்ல. ரைட்? ஹி பிகேம் எ கிங் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலின் தேசத்துக்கு ராஜாவாய் மாறிய தாவீது அநேக யுத்தங்களை வென்றான். அவனுக்கு ஒரு தளபதி இருந்தாங்க. அவங்க பேர் என்னன்னா ஜோஆப். ரைட்? ஜோஆப் வாஸ் ஹிஸ் senior person who handles all his battles. Right? So he used to send people for the battle and he used to go along for most of the battles. தாவீதும் அநேக battles கூட போய் சண்டை போடுவான். But one of the times, ஒரு முறை எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்கள் போய் இந்த எனிமீஸை போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லி யோவாபையும் அவங்க எல்லா பீப்புளையும் எல்லா சோல்ஜர்ஸையும் அனுப்பிட்டு சார் வந்து வீட்டில் இருந்தார். யாரு? ஹூ வாஸ் தேர்? டேவிட். ராஜா யுத்தத்துக்கு போகாமல் எங்கே இருந்தார்? வீட்டில் இருந்தார். ராஜா எங்கே போகணும்? ஆக்சுவலாக டியூட்டிக்கு போகாமல் எங்கே இருக்கிறாரு? வீட்டில் இருக்காரு. நம்மளும் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு டைமு சிக் லீவ் போட்டு நைஸாக வீட்டில் இருப்போம். ரைட்? அதே மாதிரி இவரும் ஒரு சிக் லீவ் போட்டு வீட்டில் இருக்கிறாரு. ராஜா வந்து வீட்டில் இருந்துட்டு யுத்தத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறார். அப்போ மேலே போயிட்டு ஹீ இஸ் வாட்சிங் அ உமன் டேக்கிங் பாத். ரைட்? ஒரு பெண் வந்து குளிக்கிறத பார்த்துட்டு, ஹர் நேம் இஸ் பத்ஷேபான்ற ஒரு பெண்ணை வந்து he sleeps with that woman. அந்த பொண்ணோட தப்பு பண்ணிட்டு, she is a married woman, அவ வந்து திருமணான ஒரு பொண்ணோட தப்பு பண்ணிட்டு, then he decides to kill her husband. அவளுடைய கணவரையும் கொல்லும்படியா. he is a soldier. அவர் பாவம் டியூட்டிக்கு போயிருக்காரு. ரைட்? அவர் டியூட்டிக்கு போயிருக்கிறவரை வந்து கூப்பிட்டு அவரை வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து அவரை கொண்டு போட்டு, யாரு சார், யார் பண்றாங்க இதெல்லாம்? ஒரு ராஜா. ராஜாவுடைய வேலை என்ன? ராஜாவுடைய வேலை என்ன? ஓட்டு போடணுமா? எஸ். ராஜாவுடைய வேலை என்னன்னா மக்களை பார்த்து கொள்ளணும், மக்களை பாதுகாத்து கொள்ளணும். ரைட்? ஆனால் அதை பண்ணாம சார் என்ன பண்றாரு? தன்னுடைய ஜனங்களையே அவன் கொல்றான். ரைட்? ஹீ இஸ் கில்லிங் ஹிஸ் ஓன் பீப்புள். யாருக்கும் தெரியாம மேட்ரை என்ன பண்ணிட்டாரு? க்ளோஸ் பண்ணிட்டார். சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டார். அவனை போட்டு அவன் பேர் என்ன? உரையா. இஸ் இட் உரியா? ரைட்? இங்கிலீஷ்ல உராயா. ரைட்? முடிச்சிட்டார். அவர் சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மேட்ரை முடிச்சுட்டு ஹீ இஸ் மூவிங் ஆன் வித் ஹிஸ் கிங்ஷிப். அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணி அவர் பாட்டுக்கு வேலை நடத்திட்டு இருக்கிறார். ஐ டோல்ட் யூ, ரைட்? மை காட் இஸ் வாட்சிங் ஓவர் யூ. என் தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் நாத்தான் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு அனுப்புறாரு. அப்பா நாத்தான் போய் என்னான்னு விசாரிச்சுட்டு வா, நம்மளால என்ன எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்கிறாரு, என்னான்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி நாத்தான் அனுப்புறாரு. நாத்தான் கம்ஸ். ரைட்? மை காட் இஸ் ரியலி broken. ரைட்? பா நான் உன்னை நம்பி என் தேசத்தை கொடுத்தேன்ப்பா. உன் வேலை என்ன? என் மக்களை பாதுகாக்கிறது தான் உன் வேலை. என் மக்களை பாதுகாக்கிறது தான் உன் வேலை. நீ என்ன பண்ற? உன் மக்களை நீயே அழிக்கிறப்பா. உன் மக்களை நீயே அழிக்கிற. மை காட் இஸ் டீப்லி broken. ரைட்? மை காட் ரியலி breaks down each time you don't fulfill your responsibility. ஒவ்வொரு முறையும் நீங்களும் உங்களுடைய பொறுப்புகளை நீங்க நிறைவேற்றாத போது இதே மாதிரி தான் என்னுடைய தேவனுடைய இருதயம் உடைஞ்சு போகும். ரைட்?
சம்டைம்ஸ் காட் டஸ் நாட் சென்ட் நேத்தன் டு ஆஸ்க் யூ கொஸ்டின்ஸ். இந்த ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் வந்து ஒரு தீர்க்கதரிசிகிட்ட பேசி போய் பா என்னவா நீ இன்னைக்கு ஏன் வேலை பார்க்கலன்னு ஒவ்வொரு முறையும் அனுப்ப மாட்டார். பட் மை காட் ஸ்பீக்ஸ் த்ரூ சம் மெசேஜஸ் லைக் திஸ். இந்த மாதிரி ஒரு வார்த்தை மூலமா பேசுவார் ஆண்டவர். ரைட்? பா உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புல நீ உண்மையா இருக்கிறியா? உனக்கு கொடுத்துருக்கிற பொறுப்புல உண்மையா இருக்கிறியா? உன் வேலை என்ன? fulfill the responsibilities. நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், be truthful, be faithful in the things concerning God. தேவனுக்குரிய காரியங்கள்ல உண்மையாயிரு, தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்துல உண்மையாயிரு. ரெண்டாவது சொன்னேன், உங்களுடைய பொறுப்புகள்ல உண்மையாருங்க. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பா இருக்கட்டும், இல்லை இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கிற பொறுப்பு அது சின்னதா இருக்கட்டும் இல்லை பெருசா இருக்கட்டும், அதுல என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ரைட்? யாராவது சொல்லி தான் செய்யணும்னா அப்போ நீங்க அந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலைன்னு அர்த்தம். என் தேவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறாரு, ஸோ ஐ ஷுட் ஃபுல்ஃபில் மை ரெஸ்பான்சிபிலிட்டி வித்தவுட் எனிபடி டெல்லிங் மீ. எனக்கு யாரும் சொல்லாம என்னுடைய வேலையை நான் சரியா செய்யணும். 100% ஆஃப் த டைம்ஸ் நான் கரெக்டாக செய்யணுமானா ஆமாம், 100% ஆஃப் த டைம்ஸ் கரெக்டாக தான் செய்யணும். 100%. எப்படி நீங்கள் தினமும் எழும்பின உடனே பல்லு விளக்குறீங்களோ, தினமும் விளக்குறீங்கல்ல, ரைட்? எவ்ரி டே யூ பிரஷ் யூர் டீத், ரைட்? லைக்வைஸ் எவ்ரி சிங்கிள் டே யூ ஹாவ் டு ஃபுல்ஃபில் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித்தவுட் கிவிங் ரீசன்ஸ், ரைட்? சம்டைம்ஸ் இட் சீம்ஸ் அன்ஃபேர். ஒரு சில காலங்களில் வந்து நான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் பண்ணுறதுக்கு, ஒருத்தருக்கு நான் இந்த சேவையை செய்கிறதுக்கு அவங்க அருகதையே இல்லாதவங்க, அவங்க தகுதியே இல்லாதவங்கன்னு தோணுனா கூட யூ டூ இட். யாக்கோபுக்கு வந்து 10 முறை சீட் பண்ணா கூட அவன் உண்மையா இருந்தான். உங்களால தான் உங்க கம்பெனிக்கு ஆசீர்வாதம், ரைட்? நீங்க எங்க வேலை பார்க்குறீங்களோ உங்களால தான் உங்க கம்பெனிக்கு ஆசீர்வாதம். நான் கேஷுவலாக நிறைய தடவை என் ஆஃபீஸில் இந்த வார்த்தையை சொல்லுவேன், நான் இருக்கிறது வரைக்கும் இந்த கம்பெனி மூடவே மாட்டாங்க, இந்த கம்பெனி ஆசீர்வாதமாக இருக்கும், ரைட்? நிறைய பேர் அது காமெடியாக சொல்கிறேன்னு நினைப்பாங்க. பட் ஐ நோ த கன்விக்ஷன் தட் ஐ ஹாவ். பிகாஸ் ஆஃப் மீ மை காட் வில் ஒர்க், மை காட் வில் பிளஸ் மை ஒர்க் பிளேஸ், ரைட்? நான் இருக்கிறது வரைக்கும் என் தேவன் என் நிமித்தம் என் ஒர்க் பிளேஸ் ஆசீர்வதிச்சுட்டே தான் இருப்பார். அதே போல உங்க நிமித்தம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டாயிட்டே தான் இருக்கும். அதே போல நீங்க உங்களுடைய குடும்பத்துல நீங்க செய்யற காரியத்து நிமித்தம் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதம் தான், ரைட்? நீங்க உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றும் போது என்னது? You're bringing blessing unto God. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், உண்மையுள்ள மனுஷன் என்னத்தை கொண்டு வரான்? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவான். பரிபூர்ண ஆசீர்வாதம், ரைட்? ஸோ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். எதில் உண்மை உள்ளவனாக இருக்கணும்? தேவனுடைய காரியத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலையும் உண்மை உள்ளவனாக இருக்கணும். ரெண்டாவது வேற எதில் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற பொறுப்புகளில் நான் உண்மையாக இருக்கணும். அது தேவன் கொடுத்த பொறுப்பாக இருக்கட்டும், இல்லை மனுஷன் கொடுத்த பொறுப்பாக இருக்கட்டும், இல்லை நானே எடுத்துக்கிட்ட பொறுப்பாக இருக்கட்டும், வருக வரையும் தான் அதை நான் செய்வேன், உண்மையாக செய்வேன், ரைட்? தேர்ட் திங் உலக செல்வத்தின் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். மூணாவது வந்து இந்த உலகத்தின் செல்வத்தின் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். லூக்கா 16வது அதிகாரம் 11வது வசனம், புக் ஆஃப் லூக் சாப்டர் 16 and verse 11. புக் ஆஃப் லூக் சாப்டர் 16 and verse 11. அநீதியான உலக பொருளை பற்றி நீங்களே உண்மையா இல்லைன்னா யார் உங்களை நம்பி உங்களிடத்துல மெய்யான பொருளை ஒப்பு கொடுப்பாங்க? அப்போ ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நமக்கு கொடுத்துருக்கிற ஃபினான்சஸ், நமக்கு கொடுக்குற வெல்த், நமக்கு கொடுக்குற மெட்டீரியல் பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம என்னவா இருக்கணும்? உண்மையா இருக்கணும். இன்னைக்கு வந்து தேவன் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தாருன்னா நைட்டே போய் குடிச்சு அழிச்சிடக்கூடாது, ரைட்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தாருன்னு பாருக்கு முன்னால் போய் நிற்கக்கூடாது, ரைட்? யூ ஷுட் நாட் mishandle your finances. You should not mishandle your wealth. தேவன் கொடுத்திருக்கிற அது அநீதியான உலகத்தின் செல்வமா இருந்தா கூட அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமா?
உண்மையாக ஹேண்டில் பண்ணும். உண்மையாக ஹேண்டில் பண்ணுறதுனா என்னது? அதை ஆனஸ்டாக ஹேண்டில் பண்ணும். நான் என் தேவனுக்கு நான் அக்கௌண்ட் கொடுக்கணுன்ற அந்த ரியலைசேஷனோட அதை ஹேண்டில் பண்ணும். எப்படி? ஐ ஹாவ் டு கிவ் அக்கௌண்ட் டு மை காட், ரைட்? ஐ ஹாவ் டு கிவ் அக்கௌண்ட் டு மை காட் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அதை ஹேண்டில் பண்ணும். நாட் ஓன்லி அபவுட் த ஃபினான்சஸ் தட் வி ஹவ் ஆல்ரெடி காட், நம்ம கையில் ஆல்ரெடி கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபினான்சஸ் மாத்திரம் இல்லை, நம்ம சம்பாதிக்க போகிற காரியங்கள்லையும் நம்ம உண்மையாக இருக்கணும், ரைட்? வி ஹாவ் டு பி ட்ரூத்ஃபுல் அபவுட் த திங்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு ஏர்ன் அஸ் வெல், ரைட்? ஏதோ அநீதியான காரியத்தை செஞ்சு நம்ம சம்பாதிக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? உண்மையாக யார்கிட்டையும் கை நீட்டி காசை வாங்கி பிரைபு வாங்கி தான் என் வேலையை செய்வேன்னு பண்ணவே கூடாது, ரைட்? வி ஷுட் நெவர் டூ தட். பிகாஸ் நாளைக்கே ஈடி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால் நிற்குன்ற பயத்துக்காக அல்ல. ஜோஷுவா சொல்லுவான், ரைட்? ஜோஷுவா எப்போவுமே சொல்லுவான், காரில் ஏறினோடனே பெல்ட் போட்டுருவான். டே ஏன்டா பெல்ட் போடுறேன் அப்படின்னா, இல்லை டாடி போலீஸ் வில் பி ஸ்டாண்டிங் தேர் அப்படின்னா. டேய், போலீஸுக்காக பெல்ட் போடக்கூடாது, நம்மளுடைய சேஃப்டிக்காக போடணும், ரைட்? ஜஸ்ட் பிகாஸ் there is somebody to enforce the law, we should not follow the law. We should follow the law because we are followers, we are law abiding citizens ன்றதுனால நம்ம வந்து என்ன பண்ணணும்? We should follow. We should not rush into making wealth or money or material blessings through wrong ways. தப்பான வழிகளில் போய் நம்ம காசு சம்பாதிக்கவே கூடாது. We should never do that, right? கோடி ரூபா வரும்னாலும் we should never do that. உண்மையா சரியான வழியில நமக்கு தேவன் என்ன கொடுக்குறாரோ அதுல சந்தோஷமா இருக்கணும், right? Bible says that 1 Timothy chapter 6 verse 10. Bible doesn't say that money is a curse, right? பணம் வந்து கர்ஸ்ன்னு வேதம் சொல்றதே கிடையாது, ரைட்? பணம் ஒரு மனுஷனுக்கு தேவை. இந்த உலகத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும், ஒரு வீட்டில் இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், குடும்பத்துக்குரிய எல்லா காரியங்களையும் நம்ம பார்த்து கொள்ளணும்னா பணம் தேவை. அந்த பணத்தை நமக்கு தாராளமாக ஆண்டவர் கொடுப்பார். அதான் நான் சொன்னேன்ல, அவருக்கு வந்து நம்ம காணிக்கையை கொடுக்கும்போது அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து மாசம் கொஞ்சம் கொஞ்சமாக தருவேன்னு ஆண்டவர் சொல்ல, உனக்கு வந்து தாராளமாக தருவேன்றார். உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும் உனக்கு ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்படின்னா he is going to bless us enormously. He is going to give us in abundance. நமக்கு நிறைய தர போறாரு, அதுல சந்தேகமே கிடையாது. That doesn't, so it only means that it is not a curse. தேவன் கொடுக்கிற பணம் வந்து நமக்கு கர்ஸ்ன்னு கிடையவே கிடையாது, ரைட்? மணி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அஸ் டு மேக் அவர் லிவிங். மணி இஸ் ரிக்வயர்ட் ஃபார் அஸ் டு லிவ் அண்ட் மேக் அவர் லிவிங் ஆன் திஸ் வேர்ல்ட். அது தேவைதான், நமக்கு தேவைதான். ஆனா எது தீமை அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா 1 Timothy chapter 6 verse 10. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுது, பண ஆசை கொஞ்ச தீமைக்கு அப்படின்னு இருக்கா, இல்ல எல்லா தீமைக்கும் எது வேறு? ரூட் எங்க சார் இருக்கு? ரூட் எங்க இருக்குன்னு பார்த்தா பண ஆசை தான், ரைட்? பண ஆசை எல்லா தீமைக்கும். சேர்ந்து வாசிக்கலாம் இன்னொரு முறை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள், ரைட்? அப்போ எது ஈவில்? மணி இஸ் நாட் ஈவில். மணி இஸ் நாட் ஈவில். டர்ன் டு சம்படி அண்ட் சே, மணி இஸ் நாட் ஈவில். பணம் தீமை அல்ல, பண ஆசை தான் தீமை. பண ஆசை தான் தீமை. இப்போ காசுக்கு ஆசையே படக்கூடாதுன்னா உங்களுக்கு தேவையான அளவு என்ன இருக்கோ அதை ஆண்டவர்கிட்ட சொல்லி நீங்கள் பார்த்து கொள்வீங்கன்னு விட்டுறணும், ரைட்? அதிகமாக காசு சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு 4 பேரை போட்டு தள்ளி காசு தேவையில்லை, நமக்கு அந்த காசு தேவையில்லை, ரைட்? 4 பேரை ஏமாற்றி அந்த காசு நமக்கு தேவையில்லை. பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் என்னது வேற. நாகமோன்னு சொல்லி ஒரு படைத்தளபதி ஒருத்தர் தான், ரைட்? இப்போ 2 Kings chapter 5, 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கலாம்.
நாகமான், நாகமான் தானே தமிழில், நாகமான் தான் நினைக்கிறேன், ரைட்? நாகமான் ஒரு படை தளபதி இருந்தான். அவனுக்கு வந்து அவன் நிமித்தமா அந்த சிரியா ராஜாவுக்கு வந்து நிறைய வெற்றி கிடைச்சிச்சு, ரைட்? பிகாஸ் ஆஃப் திஸ் ஃபெலோ the kingdom was able to win so many battles. ஆனா இவனுக்கு வந்து ஒரு பர்சனலான ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. என்ன ப்ராப்ளம்னா, இவனுக்கு குஷ்டரோகம் வந்துச்சு. he had leprosy, right? one time he got leprosy. who got leprosy? நாகமானுக்கு லெப்ரசி வந்துச்சு. அப்போ அவன் ராஜா கூப்பிட்டு சொல்றான், அப்பா நான் போய், ஐம் ஜஸ்ட் கட்டிங் டவுன் த ஸ்டோரி, லாங் ஸ்டோரி ஷார்ட், ரைட்? நாகமான் வந்து ஒரு லெட்டர் கொடுத்து, நீ இஸ்ரவேலில் போய் ராஜாட்ட கொடுப்பா, நான் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறேன், நீ அங்கே போய் உன் ஹீலிங்கை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ராஜாட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புறாரு. ராஜா அந்த லெட்டரை வாசிச்சுட்டு, அவர் எந்த ராஜா? இஸ்ரவேல் ராஜா வாசிச்சுட்டு அவர் நடுங்குறாரு. அவர் சட்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு, என்னடா என் கிட்ட வந்து இவன் வந்து ஹீலிங்கை கேட்குறான், நான் என்ன கடவுளா, என்னால் ஹீல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவன் சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு தலையில் மண்ணெல்லாம் அள்ளி போட்டு அவன் அழுறான். இதை கேள்விப்பட்டு எலிசா அப்படின்ற தீர்க்கதரிசி ராஜாக்கு மெசேஜ் அனுப்புறாரு, எப்பா அவன் நம்ம டிபார்ட்மெண்ட், நீ எனக்கு அனுப்பிவிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாகமானை என்கிட்ட அனுப்பிவிடு அப்படின்னு சொல்கிறார். நாகமான் போய் கரெக்டாக எலிசாவுடைய வீட்டு டோருக்கு முன்னால் போய் நிற்கிறான். யாருடைய வீட்டுக்கு டோர் முன்னால்? கரெக்டாக காலையில் வந்து பெல் அடித்து பால் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து காலையில் போனாரா எப்போ போனாருன்னு சொல்லல, பட் அட்லீஸ்ட் நாகமன் போய் கரெக்டாக டோருக்கு முன்னால் போய் எலிசா டோருக்கு முன்னால் போய் நிற்கிறார். எலிசா வெளியில் வரல, தன்னுடைய சர்வெண்ட் வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறார். நீ போய் காவேரி ஆற்றுல போய், சாரி எந்த ஜார்டனுக்கு தமிழில் என்ன சொல்கிறாங்க? யோர்தானா? ஓகே, மோஸ்ட்லி யோர்தான் தான் நினைக்கிறேன். யோர்தான் ஆற்றுல போய் நீ 7 முறை நீ முழுகி எழும்பினேன்னா உனக்கு சரியாயிடும் போப்பா அப்படின்னு. இவருக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு. டேய், எங்கள் ஊரில் இல்லாத ரிவரா? நாங்கெல்லாம் அப்படி மெயின்டைன் பண்ணுறோம், யோர்தான்லாம் ஒரு ரிவர்னு சொல்லி அங்கேயா போய் குளிக்க சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லி இவருக்கு கோவம் வந்து வீட்டுக்கே திரும்பிறார். இஸ் ரிட்டர்னிங் பேக் ஹோம், ரைட்? அப்புறம் ஒரு சர்வெண்ட் அவனை கூப்பிட்டு பேசி, ஐயா நீங்கள் ரொம்ப கஷ்டமான காரியம் ஏதாவது சொல்லியிருந்தா நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இதையும் நீங்கள் பண்ணிடுங்களேன், ட்ரை பண்ணி தான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவரை கன்வின்ஸ் பண்ணி யோர்தானில் போய் எத்தனை முறை முழுங்கி எழும்புறான்? 7 முறை. எனக்கு தெரிஞ்சு அவன் 6 தடவை மூழ்கி எழும்பும் போதும் குஷ்டரோகம் அப்படியே தான் இருந்திருக்கும். 7வது முறை கரெக்டாக கீழ்ப்படிஞ்சு 7 முறையும் மூழ்கி எழும்பும் போது பார்த்தா உடம்புல இருந்த குஷ்டரோகம் அப்படியே இல்லாமலே போயிடுச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்கு ரொம்ப சந்தோஷம்? யாருக்கு? அட என்ன போங்க, யாருக்கு சந்தோஷம்? நாகமானுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே போய் என் ஒய்ஃப்ட்ட போய் இந்த மேட்ரு சொல்லணும் அப்படின்னு போகாம யார்கிட்ட போறாரு? ஃபர்ஸ்ட் எலிசா கதவுக்கு திருப்பி போறாரு. எலிசா வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் நின்றுட்டு, அவருக்கு வந்து நான் ரிவார்டு கொடுக்கணும், அவர் சொன்னபடி என்னுடைய குஷ்டரோகம் போயிடுச்சு, அதனால நான் அவருக்கு காணிக்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நிற்கிறார். எலிசா காணிக்க வாங்கவே இல்லை. இந்த காசே வேண்டாம்ப்பா எனக்கு, இது ஆண்டவர் செஞ்சாரு, நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிட்டார். ஸோ திஸ் ஃபெலோ he tried to force எலிசா to take the money. he didn't take money. so he goes back. நாகமன் திரும்பி போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேள்விப்பட்டு, இந்த கான்வர்சேஷன்லாம் கேள்விப்படுறாரு. யாரு? கெஹாசி அப்படின்னு சொல்லி, கேயாசி தானே, கேயாசியா தமிழ்ல? கேயாசின்னு ஒரு சர்வெண்ட் தான், எலிசாவுடைய சர்வெண்ட். அவர் இதெல்லாம் கேள்விப்பட்டு, அவர் என்ன சார் என் பாஸ், அவர் பொழைக்க தெரியாத மனுஷனா இருக்காரு, காசு வாங்காம எப்படி சார் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு என்ன பண ஆசை. கரெக்ட், அவருக்கு என்ன பண ஆசை. பாஸ்ட்ட சொல்லாம, பாஸ் யாரு? எலிசாட்ட சொல்லாம ஓடுறான். யாருக்கு பின்னால ஓடுறான்? நாகமான் போயிட்டு இருக்காருல்ல, அவருக்கு பின்னால போய் நாகமான்கிட்ட போய், பா இப்பதான் அவரு தெரியாம சொல்லிட்டாரு, இப்பதான் அவருடைய புத்திரர் 2 பேர் வந்தாங்க, அதனால உங்கள்கிட்ட வந்து ஐ திங்க் he asked for 2 silver coins, 1 silver coin-ம் ஒரு 2 மாற்று வஸ்திரங்களும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. நாகமோனும் ஒன்றும் இல்லைப்பா, நீ 2 எடுத்துக்கோ, நீ மாற்று வஸ்திரம் கேட்டல அதுவும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு.
இவரும் என்ன பண்ணுறாரு, எடுத்துகிட்டு போய் இவர் வந்து டைரெக்டாக டோருக்கு போகல. மோஸ்ட்லி இவர் வீட்டில் போய் அலமாரில் வச்சு பூட்டிட்டு, யாரு ஸ்டோரியை நல்லா கேட்கணும், யாரு கேசி போய் நல்ல பீரோவில் போய் நல்ல லாக்கரில் போய் பூட்டி வச்சுட்டு 2 சில்வர் காயின் அப்புறம் மாற்று வஸ்திரம் எல்லாத்தையும் உள்ளே வச்சு பூட்டிட்டு, அப்புறம் ஒன்றும் தெரியாத மாதிரி யார் நம்ம தாவீது பண்ணார் தெரியுமா, ரிப்போர்ட்டிங் பேக் டு ஒர்க், யாருக்கும் தெரியாத மாதிரி போனார்ல, அதே மாதிரி இவரும் போய் ரிப்போர்ட் போடுறாரு. ஐயா நான் வந்திருக்கேன், இன்னைக்கு டியூட்டிக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எலிசாட்ட போகிறார். எலிசா கேட்குறாரு, அப்பா நீ எங்கே போயிட்டு வர? கேசியே நீ எங்கே போயிட்டு வர? வேர் டிட் யூ கோ அண்ட் கம்? எங்கேயும் போகல சார், நான் டீ குடிச்சிட்டு அப்படியே இங்கே தான் டைரெக்டாக இங்கே தான் வரேன் அப்படின்னா. வா, வாஸ் நாட் மை ஸ்பிரிட் வித் யூ வென் யூ வெண்ட் அண்ட் ஸ்போக் டு நாமான்? இல்லை நாமான்ட்ட நீ போய் காசு வாங்கும்போது என்னுடைய ஆவியை அங்கே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. ரைட், மோஸ்ட் ஆஃப்டன் வி டேர் டு மேக் மிஸ்டேக்ஸ் அண்ட் சின்ஸ் திங்கிங் தட் நோபடி இஸ் வாட்சிங். என்னை யாருமே பார்க்கலன்னு சொல்லி தைரியமாக பாவம் செய்கிறோம். என்னை யாருமே பார்க்கலன்னு சொல்லி ரோட்டில் இறங்கி கெட்ட வார்த்தையில் யாரையாவது திட்டிட்டு கூட வந்துடும். ரைட், மை காட் இஸ் வாட்சிங். என் தேவன் பார்த்துட்டே தான் இருக்கிறார் சார், என் தேவன் பார்த்துட்டு தான் சார் இருக்காரு. அவர் கணக்கு கேட்பார். யூ ஹாவ் டு கிவ் அக்கௌண்ட் டு மை காட். யூ ஹாவ் டு கிவ் அக்கௌண்ட் டு மை காட். ரைட், மை காட் இஸ் வாட்சிங். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, மை காட் இஸ் வாட்சிங். இதில் பரிதாபமான காரியம் என்ன தெரியுமா? எலிசா சொல்றாரு, அப்பா நீ பண ஆசை பிடிச்சவனா இருக்கிறதுனால நாமானுக்கு வந்து குஷ்டரோகம் போயிடுச்சு, ஆனால் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் இனிமேல் லைஃப் லாங் குஷ்டரோகம் தான் போ அப்படின்னு அனுப்பிடுறார். ரைட், யாருக்கு? கேயாசிக்கு. கேயாசி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும் தெரியுமா? Do you know how Gehazi should be blessed? How Gehazi should be blessed? Do you know how ideally he should have been blessed? அவன் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னா, எலியாவுக்கு வந்து எலிசா வந்து ஒரு நல்ல சர்வெண்டா இருந்ததுனால, since Elisha was a good servant of Elijah, he received the double fold anointing of Elijah. எலியாவுடைய 2 மடங்கான அபிஷேகத்தை யார் பெற்றுக்கொண்டாரு? எலிசா. யார் எலிசா? அவருடைய சர்வெண்ட். அப்போ கேயாசி ஒரு உண்மையுள்ள சர்வெண்டா இருந்திருந்தானா இவனுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்திருக்கணும்? 4 times anointing of Elijah. எலியாக்கு இருந்த அபிஷேகத்துக்கு 4 மடங்கான அபிஷேகம் யாருக்கு வந்திருக்கணும்? கேயாசிக்கு வந்திருக்கணும். அப்படி வர வேண்டியவனுக்கு என்ன மெஞ்சிச்சு? குஷ்டரோகம் தான் மெஞ்சிச்சு. வை சார்? ஏன் சார்? பண ஆசை தான் எல்லா தீமை கொண்டு வர்றது. இன்ஃபேக்ட் தட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். இட் இஸ் நாட் ஈவன் அபவுட் இட் பிரிங்ஸ் ஈவில், இட் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஈவில். ரைட்? ஹல்லேலூயா. நீங்களே உங்களை பரிசோதிச்சு பார்த்துக்கணும். நான் எலிசாவை போல இருக்கிறேனா? am I like Elisa, a servant who gets the double anointing of God? தேவனிடத்திலிருந்து நான் இரட்டத்தனையான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சர்வெண்டா இருக்கிறேனா, ஒரு தாசனா இருக்கிறேனா? இல்லை ஒரு கேயாசியை போல என்னுடைய இந்த உலகத்தின் செல்வத்தின் காரியத்தில் ஆசைப்பட்டு நான் எனக்கு குஷ்டரோகம் ஆண்டவர் இப்போ கொடுக்கறது இல்லைங்க. God does not give, God does not curse you with disease. No. எனக்கு ஏதாவது டிசீஸ் வந்துடுச்சுன்னா ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை கொடுத்துட்டாருன்னு சொல்றா, அது தப்பு. அது அப்படி யாராவது சொன்னீங்கன்னா அது தப்பு. தேவன் வியாதியை கொடுக்கறதே இல்லைங்க. ரைட்? God did not create disease. My God will not inflict you with disease. ரைட்? நம்ம வாழ்க்கையில வர்ற நிறைய சாபங்கள் நம்மளே நமக்கு கொண்டு வந்துக்கிறோம். We bring it on our own heads. நான் சொன்னல, ராஜா அந்த லெட்டரை பார்த்துட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிட்டு மண்ணள்ளி தலையில போட்டான்ல, அந்த மாதிரி நம்மளே நிறைய மண்ணள்ளி நம்ம தலையில போட்டிக்கிறோம். I told you what are the things that you should be faithful அப்படின்னு சொல்லி கேட்கும்போது I told you தேவனுடைய காரியத்திலையும் தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலையும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 2வது சொன்னேன்,
தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பா இருக்கட்டும், இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற பொறுப்பா இருக்கட்டும், அந்த காரியத்துல அதை நிறைவேற்றுவதில் நம்ம எப்படி இருக்கணுமா? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். மூன்றாவது சொன்னேன், உலக செல்வத்தின் காரியத்தை, அதை மேனேஜ் பண்ற காரியத்துல, இல்ல அந்த சம்பாதிக்கிற காரியத்துல நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அப்போ இந்த 3 காரியத்துல மாத்திரம் நம்ம உண்மையா இருந்தா போதுமா? திருப்பி கேட்கிறேன், இஸ் இட் சஃபிஷியன்ட் தட் வி ஆர் ஃபெய்த்ஃபுல் ஒன்லி இன் தீஸ் 3 திங்ஸ்? இந்த 3 காரியத்துல மாத்திரம் நம்ம உண்மையா இருந்தா போதுமா அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் வந்து 1 தீமோத்தேயு 3:11 நீங்க வாசிச்சீங்கன்னா, 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம், அந்த லாஸ்ட் பார்ட் மாத்திரம் நான் வாசிக்கிறேன், கேளுங்க. நான் கேட்டேன், ஒரு கொஸ்டின் கேட்டேன் உங்ககிட்ட, இந்த 3 காரியத்துல மாத்திரம் நான் உண்மையா இருந்தா போதுமா? தேவனுடைய காரியத்திலையும், தேவனுடைய ராஜ்யத்தின் காரியத்திலையும், எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகள்லையும், இல்ல இந்த உலகத்தின் செல்வத்தை மேனேஜ் பண்ற காரியம், இல்ல சம்பாதிக்கிற காரியத்துல மாத்திரம் நான் உண்மையா இருந்தா போதுமா அப்படின்னா, அதுக்கான ஆன்சர் என்னன்னா, இந்த லாஸ்ட் பார்ட் 3வது அதிகாரம் 11வது வசனம், எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும். இதை ஃபர்ஸ்டே சொல்லிட்டு போக வேண்டியதுதானே அப்படின்னு கேட்டிருக்கலாம். எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களா இருக்கும். யூ ஷுட் பி ஃபெய்த்ஃபுல் இன் ஆல் திங்ஸ். சொல்லுங்க, ஆல் திங்ஸ், ஆல் திங்ஸ், ஆல் திங்ஸ். எல்லாவற்றிலையும் உண்மை உள்ளவர்களா. அப்படி இருந்தா எப்படி சார் இந்த உலகத்துல பொழைக்க முடியும் அப்படின்னு கேட்பீங்கல்ல, ரைட்? உலகத்துல இருக்கவன் என்ன சொல்லி தருவான்னா, உண்மையா இருந்தாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது, ஒரு வெங்காயம் கூட வாங்க முடியாது அப்படின்மா, ரைட்? உண்மையெல்லாம் இருந்துட்டு போனேன்னா உன் தலையில தக்காளி மிளகா, சாரி அண்ணன் ட்ரெண்டில் இருக்கிற அப்படி மிளகாவை அரைச்சிட்டு போயிடுவான், ரைட்? உலகம் அப்படிதான் சொல்லும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா, நீ எல்லாத்துலேயும் உண்மையாரு, எல்லாத்துலேயும் உண்மையாரு. ஆனால் ஒரு சில பேருக்கு, நான் காலம்லாம் நான் உண்மையாக இருந்துட்டேங்க, நான் இத்தனை வருஷம் உண்மையாக வாழ்ந்துட்டேன், உண்மையாக வாழ்ந்துட்டேன், நான் எனக்கு எதுவுமே கிடைக்கல. நீங்கள் சொல்கிறீங்க உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். நீங்கள் பேசுனீங்க, நான் 40 வருஷம், நான் 50 வருஷம், நான் 20 வருஷம், நான் 10 வருஷம் உண்மையாக இருந்துட்டேன், ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதத்தையும் நான் பார்க்கலைங்க அப்படின்னு ஒரு சில பேர் மனசு உடைச்சிரும். ஆண்டவர் சொல்றார், அப்பா, டோன்ட் ஃபீல் லைக் தட். நான் சொன்னா செய்யறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறேன். ஐ எம் ட்ரூத்ஃபுல், ஐ எம் ட்ரூத்ஃபுல், ஐ எம் ஃபெய்த்ஃபுல் டு ஃபுல்ஃபில் what I have promised. நான் எதை சொன்னனோ அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறேன். நம்ம அதைத்தானே பாடணும், வாக்குத்தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ள ஆமென்றும் ஆமேன் என்று இருக்கு. ஆமென்றும் சொல்லுங்க, ஆமேன் என்று இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொன்னார்னா, அவர் சொல்லி இருக்கிறார்னா அது செய்து முடிக்க வல்லவர். ஒருவேளை யோசேப்பும் இதே மாதிரி பாதையில கடந்து போயிட்டு இருக்கும்போது தேவன் வந்து யோசேப்புக்கு சொப்பனத்தை கொடுத்தாரு. என்ன சொப்பனம் கொடுத்தாரு? அவன் முன்னால அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய பேரண்ட்ஸும் அவன் முன்னால வணங்குற மாதிரி ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. அவன் உண்மையுள்ள மனுஷனா இருந்ததுனால, ஒரு உண்மையான பையனா இருந்ததுனால அவன் போய் அவங்க அப்பாட்ட சொல்றான், அதை அவனுடைய சகோதரர்கிட்ட போய் சொல்றான். சொன்னதுனால என்ன கிடைச்சிச்சு அவனுக்கு? வெறுப்பு, கோபம், எரிச்சல், சொப்பனக்காரன் அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க, ரைட்? ஒரு முறை அவங்க அப்பா போய், அவன் அண்ணன் எல்லாம் போய் ஃபீல்டில் வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு அனுப்பும்போது, இவன் யாரு? உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள பையன், ரைட்? யாரு? ஜோசப் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் ஒன். ஸோ ஹி இஸ் லிஸ்னிங் டு ஹிஸ் ஃபாதர். அவங்க அப்பா சொன்னதுனால அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஹி கோஸ் அண்ட் சீஸ். உண்மையாக அவங்க அப்பா கீழ்ப்படிஞ்சான். ஆனால் அவனுக்கு கிடைச்சது என்னதுங்க? கிடைச்சது என்னது? அவன் சகோதரன்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்க. அப்புறம் என்னமோ தெரில, சரி கொல்ல வேண்டாம், கொன்னா நமக்கு
ஒரு 5 பைசா லாபம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குழியில் போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணானோ. குழியில் போட்டாங்க. குழியில் விட்டுட்டு போன என்ன பிரயோஜனம்? ஒன்றும் இல்லை. நம்ம அட்லீஸ்ட் யாருக்காவது ஸ்லேவாக வித்துடலாம், அடிமையாக வித்துடலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் காசு பார்க்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிமையாக வைக்கிறாங்க. யாரு சார்? யாருக்கு என்ன 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 பெனிஃபிட் கிடைச்சிச்சு? அவருக்கு உண்மையாக இருந்ததுக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடிமையாக போடான். அங்கே போய் ஒரு போட்டிஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மேனேஜர் வீட்டில் போய் அவர் வந்து அடிமையாக இருக்கிறார். அங்கே அடிமையாக இருக்கும்போது அவன் எல்லா காரியத்தையும் பொறுப்பாக செய்கிறான். நான் என்ன சொன்னேன்? பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் நம்ம உண்மை உள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னல. யோசேப்பு அதை செஞ்சான், உண்மையாக செஞ்சான். அவனுக்கு இருந்த எல்லா பொறுப்பையும் உண்மையாக செஞ்சான். அவன் செய்கிறத பார்த்துட்டு போத்திஃபருக்கு, இவன் எல்லாம் சிறப்பாக செய்கிறான், இதை நானே செஞ்சேன்னா நான் கூட இவ்வளோ பெஸ்ட்டாக செய்ய மாட்டேன், அவன் எல்லாத்தையும் நல்லா செய்கிறான், ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாரு அப்படின்றத பார்த்து எல்லா பொறுப்பையும் அவன்கிட்ட கொடுத்துட்டார். ஒரு நாள் இல்லை, தினமும் போத்திஃபாருடைய மனைவி, இவர் நல்ல சௌந்தரியமானவனா இருந்ததுனால, since he is a good looking boy, Potiphar's wife was constantly trying to nag him, saying that you come and sleep with me. தினமும் போய் அவனை டார்ச்சர் பண்றதா, பா நீ வந்து என் கூட படுத்துரு அப்படின்னு சொல்லி she was constantly torturing. ஒரு முறை he was avoiding, obviously Joseph was avoiding every single day. ஒரு முறை இவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துட்டான். Right? Potiphar's wife, she is holding her by the cloak. அப்போ ஜோசப் சொல்றான், இல்லை நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். I will never do this mistake. என் எஜமான் வந்து இந்த வீட்டில் உள்ள எல்லா காரியத்தையும் எனக்கு தான் பொறுப்பாக கொடுத்துருக்கிறாரு. எல்லா காரியத்தையும் இந்த வீட்டில் எனக்கு தான் பொறுப்பாக கொடுத்துருக்காரு. நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன். நீங்கள் எஜமானுடைய ஒய்ஃப், நான் இந்த தப்பை பண்ணவே மாட்டேன் அப்படின்றான். ஐ வில் நெவர் டூ திஸ் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்து அவனை டிஃபெண்ட் பண்ணல, ஓடி போயிட்டான். He ran away by leaving his cloth. அவனுடைய துணி அங்கே விட்டுட்டு ஓடியே போயிட்டான். ஏன் சார்? பாட்டிஃபர் பார்த்துட்டு இருக்கிறான்ற பயத்தில் போனானா? அவனுடைய எஜமான் பார்த்துட்டு இருக்கிறாருன்ற பயத்தில் போனானா? இல்லைங்க, என் தேவன் என்ன பார்த்துட்டு இருக்காரு. ஐ டோல்ட் யூ ரைட், மை காட் இஸ் வாட்சிங் யூ. என் தேவன் என்ன பார்த்துட்டே இருக்கிறாரு. நான் தப்பு செய்ய மாட்டேங்க, நான் தப்பு செய்யவே மாட்டேன். அப்படி சொன்னவனுக்கு, அப்படி உண்மையாக வாழ்ந்தவனுக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன சார்? ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. எங்கே போட்டாங்க? ஜெயில். உண்மையாக இருந்ததுக்கு என்ன கிடைச்சிச்சு சாருக்கு? யோசேப்புக்கு அடுத்தது ஜெயில். அடிமையாக இருந்தவன் இப்போ கைதியாக மாறுறான். he goes into jail, right? ஜெயிலில் again பைபிள் ரீசர்ச்சர்ஸ் say that ஜெயிலில் ஆல்மோஸ்ட் 3 வருஷம் செலவழிச்சான். ஆல்மோஸ்ட் they say minimum he has spent 3 years அப்படின்றாங்க. 3 வருஷம் அங்கேயும் போய் இவ்வளோ ஆனதுக்கப்புறம் ஒரு மனுஷன் தேவனுக்கு உண்மையாக இருக்க முடியுமா அப்படின்னா, அவன் உண்மையாக இருந்தான். அவன் பொறுப்புகளெல்லாம் கரெக்டாக செஞ்சான். தேவனுக்கு உண்மையாக இருந்தான். எப்படி சொல்கிறீங்க தேவனுக்கு உண்மையாக இருந்தான்னா? ஒரு முறை ஒரு கப்பேரரும் ஒரு பேக்கரும், பானபாத்திரக்காரனும் ஒரு பேக்கரும் வந்து ஜெயிலில் போட்டிருக்கும் போது அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரு சொப்பனை வருது. அவங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியல. இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. இவர் வந்து தேவனோடு கூட ஒரு நல்ல உறவில் இருக்கிறதுனால he is able to interpret the dreams and tell them, இதுதான் சார் உன் ட்ரீமுடைய மீனிங் அப்படின்னு சொல்கிறான். ரைட்? ஸோ he was truthful, he was faithful even in jail. நான் ஜெயிலில் இருந்தாலும், நான் கைதியாக இருந்தாலும், நான் வில்டர்னஸில் இருந்தாலும், நான் வனாந்திரத்தில் நடந்துட்டு இருந்தாலும், I will still be faithful to my God. கப்பேரருக்கும் பேக்கருக்கும் சொப்பனத்தை விவரித்து சொல்லிட்டு அவன் சொல்கிறான், அப்பா பானபாத்திரக்காரனே, நீ போனேன்னா ராஜாட்ட எப்படியாவது பேசி எனக்கு வந்து நீ விடுதலை வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறான். அந்த சார் வந்து இப்படி போனோன்னா அப்படி மறந்துட்டான். 2 வருஷம் மறந்துட்டான். எத்தனை வருஷம்? 2 வருஷம் மறந்துட்டான். அப்போ
இவனுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். how much he would have gone through, right? நான் உண்மையாக இருந்தேன், உண்மையாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன். என்ன ஊழியன்னா, அதாவது ஒருத்தனுடைய சொப்பனத்தை விவரித்து சொல்கிறார், ஒரு ஊழியத்தை செய்கிறார், ஜெயிலில் கூட ஊழியத்தை செய்கிறார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறேன், உண்மையாக செய்கிறேன், ஆனால் எனக்கு விடுதலையே இல்லையே, எனக்கு விடுதலையே இல்லை. அவன் அதை பற்றி கவலைப்படல. he was still faithful to my God. Still faithful. He was still faithful in fulfilling all his responsibilities. அவனுடைய எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிகளையும் செய்வதில் அவன் உண்மையாக இருந்தான். அவனுக்கு கிடைச்ச ரிவார்டு என்ன தெரியுமா? கடைசியில் என்ன ரிவார்டு கிடைச்சிச்சு தெரியுமா? he was made the prime minister of that nation, right? ஒரு ஜெயில் கைதிய ஒரு பிரைம் மினிஸ்டரா மாத்துறது அது என் தேவனால மாத்திரம்தான் கூடும். ஹல்லேலூயா. My God will make sure you will be blessed as well. நீங்களும் உண்மையா இருக்கும்போது ஏற்ற காலத்துல உங்களுக்கு சரியான ரிவார்டு ஆண்டவர் கொடுப்பார். உண்மையுள்ள மனுஷன் என்னத்தை பெறுவான்? பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உண்மையுள்ள மனுஷன் என்னத்தை பெறுவான்? வாயை திறந்து சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் என்ன பெறுவான்? பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறும். ஒருவேளை நீங்களும் சோர்ந்து போயிருக்கலாம். இத்தனை வருஷம் நான் ஆண்டவருக்காக உண்மையா இருந்து, என் வேதம் சொல்லுது, நான் வேதத்தை படிக்கிறேன், நான் தேவ பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் புதிய மனுஷனா மாறிட்டேன், அவருடைய ரத்தத்தால் நான் கழுவப்பட்டுட்டேன், அதனால நான் பாவம் செய்யக்கூடாது, நான் பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் ஒவ்வொரு காரியத்திலையும் உண்மையா இருந்து பார்த்து எனக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சோர்ந்து போயிருந்தீங்கன்னா கூட ஆண்டவர் சொல்றாரப்பா, நான் வாக்கு கொடுத்தவன், நான் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. The God who promised, he is truthful to the end. He is faithful to the end. My God says, if I have promised that I shall richly bless you, I am faithful to do so, says the Lord. Hallelujah. Hallelujah. Maybe it is getting delayed. யோசேப்புக்கு அந்த பரிபூரண ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஆல்மோஸ்ட் 23 வருஷம் 24 வருஷம் வெயிட் பண்றதா இருந்துச்சு. அது வரைக்கும் அவன் பார்த்தது ஆசீர்வாதம் இல்லை. அவன் போனதெல்லாம் ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் கீழே, இன்னொரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவல் கீழே, அப்படியே அடிமைத்தனத்துல இருந்து ஜெயில் இப்படின்னு கீழே போயிட்டே இருந்தான். ஆனா அவன் தொடர்ந்து உண்மையானவனா இருந்துட்டே இருந்தான். He never gave up doing good. He never gave up being faithful. He never gave up. அவன் தொடர்ந்து உண்மையுள்ளவனாகவே இருந்தான். அதற்கான பலன் என்ன? பரிபூரண ஆசீர்வாதம். Cyril, if you would just come forward, right? அதுக்கு பலன் என்ன? பரிபூரண ஆசீர்வாதம். வாயை திறந்து சொல்லுங்க, பரிபூரண ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்த இடத்துல கண்ணை மூடி, ஆண்டவரே நானும் உண்மை உள்ளவனா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஒரு சில பேர் நீங்கள் ஆல்ரெடி உண்மை உள்ளவனா இருக்கிறீங்க, ஒரு சில காரியங்களில் உண்மை உள்ளவனா இருக்கிறீங்க. வேதம் சொன்னது போல எல்லாவற்றிலையும் நீங்கள் உண்மை உள்ளவனா இருங்க. எல்லாவற்றிலையும் நீங்கள் உண்மை உள்ளவனா இருங்க. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலையும் உண்மை உள்ளவனா இருங்க. அப்படியே வாயை திறந்து சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட பேசுங்க. என்னுடைய வேலையின் காரியத்தில் நான் உண்மையாக இருக்கணும். என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுல நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய கர்த்தாவே வீட்டின் காரியத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். என்னுடைய ஃபினான்சஸில், என்னுடைய வெல்த்தில், என்னுடைய பிளெஸ்ஸிங்ஸை பாதுகாக்கிறதுல நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும். அப்பா, உங்கள் ராஜ்யத்தின் காரியத்தில் நான் உண்மை உள்ளவனாக இருக்கணும்ப்பா, உண்மை உள்ளவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கொடுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை அப்படியாய் நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தை நீங்கள் அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேளுங்கப்பா. Lord, change my heart. என்னுடைய இருதயத்தை நீங்க அப்படி மாற்றுங்க. என்னுடைய சிந்தைகளை நீங்க அப்படி மாற்றுங்கப்பா. ஏமாற்றுகிறவனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு பொறுப்பு இல்லாதவனா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. நான் ஒரு பொறுப்புள்ள நான் மாறணும்ப்பா ஆண்டவரே. யார்
குறை சொல்லுகிறவனா நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, என் இருதயத்தை நீர் மாற்றுவீராக, என் இருதயத்தை நீர் மாற்றுவீராக. இயேசுவே, என் இருதயத்தை மாற்றுவீராக. ஹல்லேலூயா. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ, ஆராதனை இயேசு. Jesus, ஆராதனை. ஒரு சின்ன காரியத்துல கூட நான் யாருக்கும் துரோகம் செய்கிறவனா இருக்கக்கூடாது. அது கவர்மெண்டுடைய காரியமா இருக்கட்டும், அது இன்கம் டேக்ஸ் காரியமா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸில் ஒரு சின்ன காரியமா இருக்கட்டும், என் கணவனுடைய காரியத்தில் இருக்கட்டும், என் மனைவியுடைய காரியத்தில் இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் இருக்கட்டும், என்னுடைய வேலை காரியத்தில் இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே, I should never cheat anyone. I should never cheat anyone. Help me, Lord. Help me, Lord. Help me, Lord. உண்மையா கேளுங்க, உண்மையா கேளுங்க. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. ஓ, ஆராதனை இயேசு, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசு. Hallelujah, hallelujah. ஆராதனை இயேசுவுக்கே. ஆண்டவரே, இந்த கூட்டத்தை நீங்க நடத்தி கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி. கர்த்தாவே, நாங்கள் உண்மையாகவே விசுவாசிக்கிறோம், இங்கே வந்திருக்கிற யாரும் கேஷுவலாக வரல அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் அழைத்து வந்தீங்க, அவங்களிடத்துல நீங்கள் பேசிட்டீங்க, உங்கள் வார்த்தையை விதைச்சிருக்கிறீங்க. இது 30, 60, 100 அது பலன் கொடுக்க போகுது. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பனே, உங்கள் ராஜ்யத்திற்கென்று கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்தாங்க, அவங்களுக்கு பல மடங்காக நீங்கள் திருப்பி கொடுங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அழைத்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் சமாதானத்தோடு, கர்த்தாவே சந்தோஷத்தோடு அப்பா சந்தோஷமாக இருக்கும்படியாக கர்த்தர் நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவருடைய குடும்பத்திலையும் சமாதானம் நிலைத்திருப்பதாகன்னு சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.